தொண்டர் புராணத்திலே நம்முடைய சுந்தரமூர்த்தி சாமிகள் பறவையாரை பார்த்து, அதே மாதிரி பறவையாரும் சுந்தரரை பார்த்து இருவரும் ஒருவரை ஒருவர் காதல் கொள்ள, அந்த நினைவோடு இரண்டு பெருமக்களுமே அந்த நினைவோடு இருந்து கொண்டிருக்கின்ற பொழுது மீண்டும் நம்முடைய நம்பிகள் அம்மையாரை தேடுவதற்காக மீண்டும் பார்க்கணுன்னு அவருக்கு ஒரு எண்ணம். அதனால் எம்பிரான் அருள் என்னறி சென்றதே, எந்தையார் அருள் என்னறி சென்றதே என்று சொல்லி என்னை மயக்கம் செய்துவிட்டு வம்புமால் செய்து வள்ளியின் ஒழ்கியின் எம்பிரான் அருள் என்னறி சென்றதே என்று சொல்லி, அதாவது இன்று என் முன் எமது பெருமானது அருள் வண்ணமாகிய பறவை எந்த வழியே போயிற்று என்று சொல்லி கொஞ்சம் தேடுறதுக்கு ஆரம்பிக்கிறார். அதே மாதிரி இந்த திருப்பாடல் 155வது பாட்டில் என்ன சொல்கிறார்னா, என்று சாலவும் ஆற்றலர் என்னுயிர் நின்றதெங்கனும் நித்தில பூன்முலை மன்றல் வார்குழல் வஞ்சியை தேடுவான் சென்று தேவாசிரியனை சேர்ந்தபின். ஒரு வார தேடிக்கொண்டு தேவாசிரிய மண்டபம் என்று சொல்லக்கூடிய அந்த திருவாரூரிலே அடியார்கள் இருக்கக்கூடிய அந்த மண்டபத்துக்கு செல்லுகின்றார். அதான் சார் மேலே குறித்தபடி பலவும் சொல்லி இப்படியெல்லாம் சொல்லி பறவையை தேடி அதற்கு பிறகு தரியாராய் என்னுடைய உயிர் போன்ற பறவை எங்கு சென்று நின்றது என்று சொல்லி முத்துக்கள் அழுந்திய அணிகள் பூண்ட முலையனையும் வாசனை பொருந்திய அழகிய கூந்தலையுடைய வஞ்சிக்கொடி போன்றவராகிய பறவையாரை தேடுதற்காக போய் தேவாசிரிய மண்டபத்தை அடைந்து இப்போ அம்மாவை தேடுறாரு. அதற்கு பிறகு என்ன பண்ணுறாருன்னா, பார்க்க முடியல. சரி, அடியார்கள் இருக்கக்கூடிய தேவாசிரிய மண்டபத்துக்கு அவரே அங்கே போயிடுறார். தேவாசிரிய மண்டபத்தில் இருக்கிறார். இப்போது தேவாசிரிய மண்டபத்தில் எல்லா அடியார்கள் இருக்கிறாங்க. சரி, அடியார்கள் இருக்கிற மண்டபத்தில் ஏதாவது அம்மா இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கே போகிறார். இப்போ காவி நேர்வரும் கண்ணிய என்று சாலவும் அப்படின்னு சொல்கிறார். என்று சாலவும்னா, அதாவது என் உயிர் நின்றது எங்கு எனது உயிர் போன்ற பறவை எங்கு நின்றது என்று சொல்லி, எனது உயிரே இப்போது என் உடலில் இல்லாது புறம்பே வேறொன்றில் சென்று தங்கியது போன்று ஒரு உணர்வு அவருக்கு அவருடைய உயிரே உடம்பில் இல்லாத மாதிரி எங்கேயோ வேறொரு பக்கம் சென்றது போல் அந்த உணர்வோடு அப்படியே அந்த பறவை நாச்சியாரை தேடிட்டு இருக்கிறார். இதுவரைக்கும் அந்த மாதிரி அவருக்கு எந்த ஒரு உணர்வும் வந்தது கிடையாது. அதே மாதிரி அந்த அம்மாவுக்கும் யாரையும் அவங்க இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. ஏன்னா பண்டை விதி கடைகூட்ட பறவையாரும் கண்டார் அப்படின்னு சொல்லுவார். ஆமாம், எந்த ஒரு செயல்லே அந்த அம்மாவுடைய மனம் போனதில்லை. இப்போ மட்டும் போகுதுன்னா அதுக்கு என்ன காரணம்னா, அதை பண்டை விதி என்று சொல்லக்கூடிய கைலாயத்தில் பார்த்த அந்த ஒரு விதி. அதனால் இப்போ ஒரு வாரம் அப்படி சொல்லி உயிர் போன்றாரை உயிர் என்று உருவகப்படுத்தி கூறியதால் நின்றார் என்னாது நின்றது என்று சொல்கிறாருங்க. அப்படி என் உடலிலிருந்து சென்றிருப்பதாக தோன்றும் என் உயிரை திருவாரூர் இறைவர் எனக்கு அளித்து காப்பார் என்று சொல்லி ஆவி நல்குவார் அப்படின்னு சொல்கிறார். ஆவி நல்குவார்னா அந்த உயிர் போன்ற அந்த பறவையை எனக்கு பெருமான் கொடுப்பார் என்று சொல்லி நம்பிக்கையாக இருக்கிறார். உயிர் போன்ற பறவையாரை கொடுத்தால் எனக்கு உயிர் கொடுத்தவராவார் என்பது பொருள். உயிர் போன்ற பறவையை கொடுத்தா எனக்கு உயிர் இல்லாத அந்த உடம்புக்கு உயிர் கொடுத்தது போல என்று சொல்லி அவர் மனசில் கருதுகிறார். வஞ்சி காட்டி மறைத்தவையால் வஞ்சிக்கும் உடையவர் போன்றன என்று சொல்லி வஞ்சி என்று சொல்கிறாருங்க. தேவாசிரிய மண்டபத்தை அடைந்த பின் கொடிய அந்த தேவாசிரிய மண்டபத்தில் போய் இப்போ சேர்ந்திருக்கிறார். காவி நேர்வரும் கண்ணியை நன்னுவான் யாவரோடும் உரை இயம்பாதிருந்து ஆவி நல்குவர் ஆரூரை ஆண்டவர் பூவின் மங்கையை தந்தேனும் போல்தினில். இப்போ எல்லாத்துக்கிட்டே எப்பொழுதும் நல்லா பேசிகிட்டு இருப்பார் சுந்தரர். இப்போ அவருக்கு மனசுக்குள்ளே அந்த வருத்தம் இருக்கிறதுனால யாருக்கிட்டையும் பேசலை. அவர் பாட்டுக்கு அப்படியே அந்த ஒரு சிந்தனையிலேயே அப்படியே இருந்துகிட்ருக்கிறார். அதான் சொல்கிறார், யாருக்கிட்டையும் பேசலையா. கருங்குவலை மலரே நேராக எதிராய் வருகின்றதோ என்று சொல்லத்தக்க கண்களையுடைய பறவையாருடைய கண்கள் எப்படி இருந்ததுன்னா குவலை மலர் போன்ற கண்களாம். இப்படி கருங்குவலை போன்ற கண்களையுடைய அந்த பறவை நாச்சியார் அந்த நம்பிகள் பெறுவாராகிய அந்த பறவையாரை பெறுவாராகிய நம்பிகள் ஒருவரிடமும் ஒரு பேச்சும் பேசாமல் அங்கு வீற்றிருந்து அவர் வாட்டுக்கு அப்படி உட்கார்ந்துட்டு இருக்கிறார். யாருக்கிட்டையும் பேசலை. பேசக்கூடிய அளவுக்கு அவர் மனசு இல்லை. அதனால் ஆரூரரை
ஆரூரை தமக்கு தலைவராக வைத்து ஆட்சி புரிவராக இறைவர் ஆரூரை, அதாவது அழகுடைய இனிய பறவையை எனக்கு தந்து அதன் மூலம் எனது உயிரையும் எனக்கு தருவர் என்று சொல்லி கொண்டிருக்கும் போது அவர் சொல்லிகிட்டு இருக்கிறார் மனசுக்குள்ளே, அதாவது எப்படி இருந்தாலும் எனக்கு பறவை நாச்சியாரை கொடுத்து என்னுடைய உயிரை திரும்ப எனக்கு சாமி கொடுத்துருவார் என்று சொல்லிட்டு இருக்கார். ஏன்னா பெருமான் மேலே அவருக்கு அளவற்ற ஒரு நம்பிக்கை, எல்லாமே இறைவன்ட்டு தான் கேட்டு பெறுவார், வேறு யாருக்கிட்டையும் எதுவும் கேட்க மாட்டார். சுந்தரருக்கு என்ன வேணாலும் தன்னுடைய பெருமானாக இருக்கக்கூடிய ஆரூர் பெருமான் கிட்ட தான் கேட்குறது வழக்கு, வேறு யாருக்கிட்டையும் கேட்க மாட்டார். அந்த காவி நேர்வரும் கண்ணுக்கு நீல மலர் ஓமை, அது கன்னி கண்களுக்கு அந்த குவளை மலர் நீல நிறத்தில் இருக்கும், அதனால் அதை ஓமையாக சொல்லுவது வழக்கு. அதை விற்குவலை பவள மலர் அப்படின்னு சொல்லுவார். இப்போ கடை பிறழும் கெண்டை நெடுங்கண் வையப்போ உறவோனை பறவையாரும் கண்டார் என்று சொல்லி அது கெண்டை மீனுக்கும் கண்களை ஓமை சொல்லுவது வழக்கு. இப்படி மங்கையை தந்து ஆவியையும் நல்குவர் என்று சொல்லி இதில் சொல்கிறாருங்க. பூவின் மங்கை, பூனா அழகிய இனிய மங்கை என்று சொல்லி பறவையாரை மங்கை பருவம் உடையார் என்பது சொல்கிறாருங்க. அவளும் பன்னீராட்டை பிராயத்தலாய் என்று பெண் மக்களின் மனப்பருவம் கூறும் தமிழ் இலக்கணம் காண்க என்று சொல்லி சொல்கிறார். பூவின் மங்கைன திருமகள் போன்ற பறவை என்று உரைப்பாரும் புலர் என்று சொல்லி திருமகளை போன்ற அழகு, பறவை நாச்சியாருடைய அழகு என்னென்னா எப்படி லட்சுமியை போன்ற அழகிலே சிறந்தவர் பறவை நாச்சியார் என்று சொல்கிறார். பூவின் மங்கை என்றதனால் முன்னம் கையிலையில் பூங்கொய்யுங்கால் கண்ட கமலினையாரை என்று குறிப்புமாம். ஏன்னா ஏன் இவ்வளோ தூரம் சொல்கிறாருன்னா, இப்போ பார்த்த பறவை நாச்சியார் யார் அப்படின்னா, திருமலையில் இருக்கிற பொழுது மலர் பறிக்கின்ற பொழுது அந்த நந்தவனத்தில் பார்த்த கமலினி என்று சொல்லக்கூடியவர் தான் இப்போ பறவையாராக இருக்கிறாங்க. அதனால் அவருக்கு என்னென்னா ஏற்கனவே பார்த்த அந்த ஒரு தொடர்ச்சி, அவங்க தான் இவங்கன்னு தெரியாதவருக்கு, அப்படி தெரியாத போனாலும் கூட ஒரு உணர்வு, அந்த 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 ஒரு காட்சி அவருக்கு அப்படி தெரியுது. நாட்டு நல்லிசை நாவலூரன் சிந்தை வேட்டம் இன்னிடை இன்னமுதத்தினை காட்டுவன் கடலை கடந்தது என்போல் பூட்டு மேல்பறி தேரோன் கடல் புக. இப்போ மாலை நேரம் வருதுங்க, அதான் சொல்கிறார். எப்பொழுதுமே ரெண்டு பேர் பிரிந்திருக்கக்கூடியவர்களுக்கு, கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, காதலன் காதலியாக இருந்தாலும் சரி, பிரிந்திருக்கிறவங்களுக்கு துன்பமான நேரம் எதுன்னா மாலை நேரம்தான். அந்த மாலை நேரம் போகிறது கொஞ்சம் கடினமாக இருக்குது. அதான் இங்கே சொல்கிறார். அதாவது என்ன சொல்கிறார் அப்படின்னா, நாட்டும் நல்லிசை, அப்படி நல்ல புகழை நாட்டும் திருநாவலூராகிய நம்பிகளது மனம் விரும்பிய மின் போன்ற இடையுடைய பறவையாராகி இனிய அமுதத்தை கடலை கடந்து போய் காட்டுவேன் என்று செல்வது போல வெவ்வேறாகி 7 நிற குதிரைகள் பூட்டிய தேரில் வரும் சூரியன் மேல் கடலில் சென்று அஸ்தமிக்க. சூரியன் எப்பொழுதும் அஸ்தமிக்கிறது தான் இல்லையா, கடலில் போய் சேர்றது. ஆனால் இந்த இடத்துல இவர் பறவையை தேடிட்டு இருக்கிறாராம். அது சூரியன் என்ன நினச்சி போய் கடலில் விழுந்தானா, கடலுக்கு அந்த பக்கம் பறவை நாச்சியார் இருக்கிறாங்களான்னு நான் பார்த்துட்டு வரேன்னு சொல்கிற மாதிரி இருக்குதுங்கிறார். அதாவது அந்த இயற்கையை அதுக்கு பொருத்தி சொல்கிறார். ஏன்னா இவர் எல்லா பக்கம் தேடுறார், கோயில் புறம் தேடுறாரு, பறவை நாச்சியார் கண்டுபிடிக்க முடியல. சூரியன் என்ன நினச்சானா, அந்த பக்கம் போய் கடலுக்கு அந்த பக்கம் இருந்தால் பார்த்துட்டு வரேன்னு சொல்லி போன மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்கிறார். இதே மாதிரி பல இடங்களில் வருங்க. சுந்தரர் திருமணத்தப்ப காலையில் அவர் எழுந்து அப்படியே ஒரு யோக குதிரை மேலே வர்றார், திருமணத்துக்கு போக போகிறார். மாப்பிள்ளை கோலத்தில் வர்றார், ஏற்கனவே அழகாக இருப்பார், மாப்பிள்ளை கோலத்தில் இன்னும் எவ்வளோ அழகாக இருந்திருப்பார். அந்த அழகை பார்க்குறதுக்கு சூரியன் நினச்சானா, அதனால் எப்பவும் வர்றதை விட அப்படி சூரியன் வேகமாக வந்தானா. சொல்லுவார் சேக்கிழ பெருமான், தேமரு தொடையல் மார்பன் திருமண கோலம் காண காமுறு மனத்தான் போல கதிரவன் உதயம் செய்தான் அப்படிம்பார். சூரியன் எப்போ உதிக்கிறது தான், ஆனால் அன்றைக்கு உதித்தது எப்படி இருந்ததுன்னா, சுந்தரருடைய அழகை பார்ப்பதற்கு ஒரு காமுற்றவன் போல வந்தானா. அது சுந்தரருடைய திருமணத்தை பார்க்குறதுக்கு இல்லை, ஏன்னா நடக்க போகிறது இல்லை அந்த திருமணம், அது தடுத்து ஆட்கொள்ள வேண்டிய திருமணம். அதனால் திருமண கோலம் காண அப்படிம்பார். அதே மாதிரி இன்னொரு இடத்துல கண்ணப்ப நாயனார் நல்ல கரியமுதெல்லாம் அப்படி மிருகங்கள் எல்லாம் வேட்டையாடிட்டு இருப்பார். சாமிக்கு நிவேதனம் செய்கிறதுக்கு பன்றி, மான், முயல் இதெல்லாம் அப்படி வேட்டையாடிட்டு இருக்கிற பொழுது அப்போ மாலை நேரம் வந்துடும். மாலை நேரத்தில் சூரியன் போய் அங்கே அஸ்தமனமாகும். அந்த நேரத்தை எப்படி சொல்லுவார் அப்படின்னா, சேக்கிழார் பெருமான் அவர் வேட்டையாடி சாமிக்கு நிவேதனம் செய்கிறத அழகாக சொல்லுவார். கொழுவிய தசைகள் எல்லாம் கோளினில் தெரிந்து கோர்த்தங்கு அழலொரு பதத்தில் காட்சி பள்ளினில் அதுக்கி நாவில்
பழகிய இனிமை பார்த்து படைத்த இவ்விறைச்சி சால அழகுது நாயனீரே அமுது செய்து அருளும் என்றார் அப்படிம்பார். அப்படின்னா நல்லா சதை கறியெல்லாம் எடுத்து ஒவ்வொன்றா கோலில் அப்படியே அந்த ஒரு குச்சி வச்சுருப்பார் அதை வாட்டுறதுக்கு. அந்த குச்சியில் ஒவ்வொன்றா கோர்த்து அப்படி எப்படி வாட்டுவார் அப்படின்னா அழலுறு பதத்தில் காய்ச்சிங்கிறார். அழலுறு பதம் என்ன தெரியுங்களா? தீ ரொம்ப முழங்குச்சுன்னா எல்லாம் கறியெல்லாம் வெந்து தீஞ்சு போயிடும். அதனால் அது அந்த இப்போ நம்மளுடைய லாங்குவேஜில் சொல்கிறதுன்னு வச்சுங்களேன், சிம்மில் வச்சு வாட்டியிருக்கிறார் அன்னைக்கே. ஆமாம், கண்ணப்ப நாயனார் இது இந்த பெண்களுக்கு, நம்ம பெண்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்தவர் யார்? கண்ணப்ப நாயனார். ஆமாம், அழலுறு பதத்தில் காய்ச்சிம்பர். அழலுறு பதத்தில் காய்ச்சி பள்ளினில் அதுக்கினாவில் பழகி இனிமை பார்த்து படைத்த இறைச்சி சால அழகுது. குழந்தைகளுக்கெல்லாம் ஊட்டுவோம் பாருங்கள், டே இது நல்லா இருக்குண்டா சாப்பிட்றா அப்படின்னு சொல்லி அம்மாருக்கு ஊட்டுவாங்க. அது மாதிரி கண்ணப்ப நாயனார் காலத்திநாதருக்கு ஊட்டினாராம். இது சூரியன் பார்த்தானா நம்ம இந்த மாதிரி சீக்கிரமாக நாம் போய் மறைஞ்சிட்டோன்னா நல்ல நல்ல மிருகமெல்லாம் வேட்டையாடி வந்து கண்ணப்ப நாயனார் காலத்திநாதருக்கு நல்ல கறி அமுதாக படைப்பார், சீக்கிரமாக நாம் போய் மறைஞ்சிடலான்னு சொல்லி வேகமாக போய் சூரியன் மறைஞ்சானா. சேக்கிழ பெருமான் சொல்கிறாருங்க, அன்னையும் மொழிகள் சொல்லி அமுது செய்திட்ட வேடர் மன்னனார் திருக்காலத்து மலையனாருக்கு இன்னமும் நல்லோன் வேண்டி எழுவரும் காதல் கொண்டு பன்னெடுங்கரங்கள் கூப்பி பகலவன் மலையில் தாழ்ந்தான் அப்படின்னார். அப்படின்னா சீக்கிரமாக நம்ம போயிட்டோம்னா இருள் வந்துடும். இருள் வந்ததுன்னா அந்த இருட்டு வேலையில் கண்ணப்பர் போய் வேட்டையாடி கொண்டு வந்து நல்ல நல்ல கறியெல்லாம் படைப்பார் அப்படின்னு சொல்லி சூரியன் வேகமாக போய் மறைஞ்சிட்டானா. இன்னொரு இடம் இருக்குதுங்க இதே மாதிரி. ஞானசம்பந்த பெருமானுக்கு சின்ன வயசில் வந்து அப்பா தோல் மேலே தூக்கிட்டு தான் எல்லா பக்கம் போவார். சிவபாதகிருதியர் தோல் மேலே தூக்கி கொண்டு ஒரு கோயிலில் கொண்டு இறக்கி விடுவார். அந்த குழந்தை போய் பெருமானை வழிபாடு செய்யும், பதிகம் பாடும், மீண்டும் அங்கேருந்து வர பொழுது தோல் எடுத்து வச்சுக்குவார். இப்படி தான் அவருடைய யாத்திரை 7 வயசு வரைக்கும். அப்படி தான் 7 வயசு ஆனோடனே குழந்தை கொஞ்சம் கொஞ்சம் பெருசாகிருச்சு, இவருக்கு வந்து வயசாயிருச்சு. அதனால் குழந்தையை தூக்க முடியலை. திருநெல்வாயில் அறத்துறைக்கு வர்றாரு. அப்படி வர்ற பொழுது சரி வயசாகி போச்சு, தூக்க முடியலன்னு சொல்லி குழந்தை கீழே இறக்கி விடுறார். கீழே இறக்கி விட்ட உடனே அவர் ஞானசம்பந்த பெருமான் நடக்கிறாரு. மதிய நேரம். அப்படி மதிய நேரங்கிறதுனால சூரியனுடைய அந்த ஒரு ஒளி, அந்த வெயிலில் அந்த அந்த பாதம் வந்து அப்படியே தாமரை போன்ற பாதமாக அவர் பாதம். அப்படி தாமரைப்பூ மாதிரி இருக்குமா யார்? ஞானசம்பந்த பெருமானுடைய பாதம். அது அப்படியே அந்த வெயில் தாங்காமல் கொஞ்சம் அப்படியே நொந்துச்சான். சேக்கிழார் பெருமான் சொல்வார், பாத தாமரைகள் நொந்தன பைய அப்படிம்பார். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சூடு ஏறுச்சான். அப்போ சூரியன் பார்த்தானா, வெய்ய கதிரோன் சென்று வீழ்கடல் வீழ்ந்தனன் அப்படிம்பார். சீக்கிரமாக நான் சூரியன் போய் என்ன பண்ணானா, கடலில் போய் விழுந்துட்டானா. ஏன்னா அந்த குழந்தையினுடைய பாத நோகுன்னு சொல்லி சூரியன் வேகமாக போய் கடலில் மறைஞ்சானா. அது மாதிரி இங்கே என்ன சொல்கிறாருன்னா, இப்போ சுந்தரர் வந்து தேடிட்டு இருக்கிறார் பறவை நாச்சியாரை. கோயில் பூரா தேடிட்டாராம். கோயில் பூரா தேடி காண முடியல. சூரியன் என்ன நினைக்கிறானா, கடலுக்கு அந்த பக்கங்கேது பறவை நாச்சியார் இருப்பாங்கன்னு சொல்லி போய் கடலில் போய் மறைஞ்சிட்டானா சூரியன் அப்படின்னு சேக்கிழார் பெருமான் இங்கே ஒரு ஓமை சொல்கிறார். ஆமாம், ஓமையெல்லாம் நல்லா இருக்கும். காட்டுவன் கடலை கடந்ததென்போல் பூட்டு மேல் பறித்தோர் தேரோன் கடல் புகை அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ அந்த அதாவது பறவையாராக இனி அமுதத்தை கடலை கடந்து போய் காட்டுவேன் என்று சொல்வது போல் வெவ்வேறாக 7 நிற குதிரைகள் பூட்டிய தேரில் வரும் சூரியன் மேல் கடலில் செல்ல சூரியன் அஸ்தமித்தது என்று சொல்கிறாருங்க. அதாவது அந்த இயற்கையை கூட சரிதத்தோடு இணைத்து சொல்லுவது சேக்கிழார் பெருமானுடைய ஒரு கைவந்த கலை. இந்த 3 இடமும் ரொம்ப ரொம்ப முக்கியமான இடங்க. நாட்டும் நல்லிசை நாவலூர்ன்னார். நல்லிசை உலகிலே நாட்டும் திருநாவலூர் என்று சொல்கிறார். நல்லிசை ஞான சம்பந்தன் நாவினுக்கு அரையன் அப்படின்னு சொல்லுவார். அது மாதிரி இவருடைய இசை வந்து நல்லிசை அப்படின்னு சொல்லுவாங்க. சிவபெருமானது புகழையும் அடியார் புகழையும் உலகில் நிலவச் செய்வதற்கே அவதாரம் செய்து வராதலின் நல்லிசை நாட்டும் நாவலூரன் என்று சொல்லி இதில் சொல்கிறாருங்க. ஆமாம், அடியார்களுடைய பெருமைகளையும் சிவபெருமானுடைய பெருமைகளையும் நிலைநாட்டுவதற்காகவே அவதரித்தவர் சுந்தரர். அதுதான் பெரிய சிறப்பு. மற்றவங்கெல்லாம் இறைவனுடைய பெருமையை நிலைநாட்டுவதற்காக, ஞானசம்பந்த பெருமான் நாவுக்கரசரெல்லாம், இவர் மட்டும் எப்படின்னா 2 பேர்த்தினுடைய பெருமைகளை நிலைநாட்டுவதற்காக. ஏன்னா திருத்தொண்ட தொகை இவர் தானே பாடுறார். அது மட்டுமல்ல, இவர் பாடிய பதிகம் நமக்கு கிடைச்சது வெறும் 100 பதிகம்தான். ஆனால் அவர் பாடியது 38,000 பதிகங்கள். 38,000 பதிகம்னா 3,80,000 பாட்டு பாடியிருக்கிறார். கிடைச்சது நமக்கு வெறும் 1000 பாட்டு தான் கிடச்சிருக்குது.
100 பதிகம் தான் கிடச்சிருக்கு. ஆனால் சுந்தரர் பாடிய பதிகம் 38,000 பதிகங்க. பாருங்கள், நம்ம கொடுத்து வச்சுருக்கணும். கொங்கு நாட்டில் நமக்கு அவிநாசி பதிகம் ஒன்று கிடச்சிருக்குது, அதே மாதிரி நமக்கு கொடுமுடி பதிகம் கிடச்சிருக்குது. ஆமாம், அதனால் நம்ம ஏதோ புண்ணியம் செஞ்சுருக்கிறோன்னு தான் சொல்லணும் நம்ம. ஆமாம், அதுலேயே அவிநாசியில் நடந்த ஒரு அற்புதம் வேறு உலகத்தில் எங்கேயும் நடக்காது. எத்தனையோ அற்புதங்கள் இருக்கலாம், ஆனால் அவிநாசியில் நடந்த அற்புதம் தான் அற்புதத்துக்கு மேலே அற்புதம். அது மாதிரி ஒரு அற்புதம். அதான் ஞானசம்பந்த பெருமான் எலும்பை பெண்ணாக்கினார். இப்போ எலும்பும் சாம்பலுமாக இருந்த பூம்பாவையை பெண்ணாக்கி காட்டினார். அதே பெரிய வேலை தான், செய்ய முடியாத ஒரு அற்புத செயல் தான். ஆனால் அதுக்கு எலும்பும் இருந்தது, அந்த சாம்பல் இருந்தது, ஒரு மூலமான ஒரு பொருள் இருந்தது. அப்பர் சாமிகளை கல்லில் கட்டி கடலில் போட்டாங்க. அவர் தெப்பமாக மிதந்து ஏறி வருவதற்கு கல் இருந்தது இல்லையா? ஆனால் இங்கே குளம் மட்டும்தான் இருக்குது. குளத்தில் தண்ணி கிடையாது, அங்கே முதலையும் கிடையாது, அங்கே மதலையும் கிடையாது. ஒன்றுமே இல்லாத ஒரு இடத்துல அந்த மலை வர்ண பகவானுக்கு ஆணையிட்டு மலை பொழிய, அந்த மலை பொழிந்ததுக்கு பின்னாடி முதலை வர, முதலையினுடைய வாயிலிருந்து மதலை வந்தது. அது எப்படி வந்தது? 2 ஆண்டு வளர்ச்சியோடு வந்தது. அதுதான் பெரிய சிறப்பு. அதாவது முதல வாயில் மாட்டின மாறிடா அப்படின்னு சொல்லுவாங்க. யாராவது ஒருத்தருக்கு நாம் கிராமத்து பக்கம் ஏதாவது பணத்துக்கு எது கொடுத்துட்டோன்னு வைங்களேன், அங்கே கொடுத்துட்டே அது முதல வாயில் மாட்டின மாதிரி தான் அப்படிம்பாங்க. அப்போ முதல வாயில் போனால் எதுவும் நமக்கு திரும்ப வராது. ஆனால் முதல வாயில் போன பிள்ளையை திரும்ப எடுத்தது நம்ம கொங்கு நாட்டில். அதனால தான் இங்கே சுந்தரர் என்ன சொல்லார்னா, சேக்கிழார் பெருமான் உயிரழைத்த திருவாளன் அப்படிம்பார். உயிரழைத்த திருவாளன். திருவாளன்னா சிவபெருமான் மட்டும்தான் திருவாளன். இங்கே சுந்தரரையும் திருவாளன் அப்படின்னு சொல்கிறேன். முக்தி திருவுக்கு ஏதுவாகியவன் அப்படின்னு பொருளுங்க. அதனால் அந்த சுந்தரருக்கு அவ்வளோ ஒரு பெருமை இங்கே சொல்லப்படுகிறது. இப்படி நாட்டும் நல்லிசை நாவலூரன் என்று சொல்கிறார். பொருள் சேர் புகழ் என்று சொல்லக்கூடிய அந்த இறைவனுடைய பெருமைகளை எல்லாம் அவ்வளவு பாடிய ஒரு பெருமை நம்முடைய சுந்தரருக்கு உண்டு என்று சொல்கிறாருங்க. கடலை கடந்து அமுதத்தினை காட்டுவன் அப்படின்னு சொன்னார். அப்படின்னா அமுதம் மரணத்தை போக்க உயிரை கொடுப்பது. அமுதமலை கடலுக்கு அப்புறம் உள்ளது என்றும், அது வந்தால் இறந்தாரும் உயிர் பெறுவர் என்றும் பெருநூல்கள் பேசும் என்று சொல்கிறார். சூரியன் இச்சமயம் நம்பிகளுக்கு தன்னாலான பணி செய்து அவரது அருளை பெற எண்ணினான் என்ற குறிப்பாம். வானவர் தொண்டர்களுக்கு பின்னின்று பயன்பெறும் கூட்டத்தார் என்பது பிராணத்தில் பொந்த துணிவென்று சொல்கிறார். அதான் சொல்கிறார். ஏற்கனவே நம்ம சொன்னோம் இல்லைங்களா, தேமரு தொடையல் மார்பன் திருமண கோலம் காண காமுறு மனத்தான் போல கதிரவன் உதயம் செய்தான். தடுத்தாட்கொண்ட புராணத்தில் முன்னாடி அந்த திருமண கோலத்தை பார்க்கறதுக்கு வந்ததை சொல்கிறாருங்க. இந்திரன் மால்பிரமன் எழிலார்மிகு தேவரெல்லாம் வளம் செய்து வந்தெதிர் கொண்டு வெள்ளை யானையில் ஏற்றி கைலைக்கு அழைத்து சென்றதும் இதெல்லாம் நம்பிகளுடைய வரலாற்றில் நடந்த ஒரு பெருமிதமான ஒரு செயல்கள் என்று கடலை கடந்து காட்டுவன் அப்படின்னா மேல் கடல் கடந்தார் கீழ்கடல் தோற்றுவன், அதுவே உதயம் எனப்படும் என்று பறவையார் மனம் நிகழ்தலின் கடல் கடந்து காட்டுவன் என்பது குறிப்பு என்று அந்த சூரிய அஸ்தமனத்தை கூட சரிதத்தோடு சேர்த்து நமக்கு சேக்கிழார் பெருமான் சொல்லுவது ஒரு சிறப்புங்க. 7 வரி தேரோன் அப்படின்னு சொல்லுவாங்க. 7 வரி தேரோன்னா 7 குதிரை கூட்டப்பட்ட தேர் அப்படின்னு சொல்கிறது. அதே மாதிரி அந்த நிறங்களும் 7 நிறங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. பிப்ஜிஆர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, வயலட் இண்டிகோ ப்ளூன்னு அதுலேயும் 7 நிறங்கள் இருக்குது. சூரியனுடைய அந்த ஒளிக்கற்றையில் எத்தனை நிறம் இருக்குதுன்னா 7 நிறங்கள் இருக்குது. அதான் அடுத்த திருப்பாட்டு. எய்து மென்படையோடிரை தேர்ந்துண்டு பொய்கையில் பகல் போக்கிய புள்ளினம் வைகு சேக்கைதன் மேற்செல வந்தது பையொன் மாலை தமியோர் பனிப்புற. அதாவது அப்படி எய்து மென்படையோடு இறை தேர்ந்துண்டு அப்படின்னா பிரியாமல் தம்மோடு பொருந்திய மென்மைத்தன்மையுடைய பெட்டைகளுடன் கூடி பல இடத்தும் இறை தேடி உண்டு பொய்கையிலே பகல் காலத்து உண்டாட்டு அயர்ந்து இனிதாக கழித்த பறவை இனங்கள் தாம் ஒடுங்கும் கூடுகளை சென்று அடையவும். மாலை நேரம் ஆயிடுச்சு. இப்போ பறவைகளெல்லாம் என்ன செய்யுது, அது வரைக்கும் இறை தேடிட்டு இருக்கோம். இரவாச்சுன்னா கூட்டில் போய் அடைஞ்சிடும். அதான் சுந்தரர் ஒரு கண்ணோட ஆரூரில் 2வது கண்ணும் கிடைச்சிருது இல்லைங்களா.
மீளாடிமை பதிகம் பாடி 2வது கண் கிடச்சிருது. அவருடைய வைராக்கியம் என்னென்னா, 2வது கண் கிடைச்சா தான் பறவை நாச்சியாரை போய் பார்ப்பேன்னு ஒரு வைராக்கியமாக இருக்கிறார். அந்த பதிகத்தில் பாடுறார், ஆயம்பேடை அடையும் சோலை அதுவோ திருவாரூர் ஏயம்பெருமான். நல்லா அருமையாக அந்த இடத்துல என்ன சொல்கிறாரு, அதில் பறவைகள் கூட அதாவது போய் தன்னுடைய பெட்டை பறவைகளோட கூட்டில் சேருது. நான் இப்படி தனியாக இருக்கிறேனே, இது உனக்கு நல்லா இருக்குதா அப்படின்னு சொல்லி பெருமான்கிட்ட கேட்குறார். அப்படின்னா எனக்கு சீக்கிரமாக கண்ணை கொடுத்து நீ போய் தூது சென்று பறவை நாச்சியாரை சரி பண்ணு, நான் பறவை நாச்சியார் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி கேட்குறார். ஆயம்பேடை அடையும் சோலைங்கிற பாட்டில் அதான் சொல்கிறார், மாலை நேரத்தில் பறவைகள் கூட போய் வீட்டில் தங்குவேன், நான் இப்படி இருக்கிறேனே என்று சொல்லி பெருமானிடத்தில் முறையிடுவார். அதுதான் அந்த பறவைகளுடைய ஒரு குணம் என்னென்னா, எங்கே சுற்றினாலும் மாலை நேரத்தில் தன்னுடைய கூட்டுக்கு போயிடும். அது ஒரு இயற்கையாக அதுகளுக்கு அமைந்த அப்படி ஒரு அமைப்பு. அப்படி தமியோர் பனிப்புற பறவைகளைப் போல தத்தம் துணையுடன் கூடி இணையாயின்றி தனித்துள்ளார் பயந்து நடுங்கவும் பையுள் மாலை வந்தது பிரிந்தாருக்கு துன்பம் செய்யும் தன்மையுடைய மாலை போது அதாவது பிரிந்தவர்களுக்கும் சரி, கணவன் மனைவி பிரிந்திருப்பவங்களுக்கும் சரி, கடினமான நேரம் எதுனா மாலை பொழுது அப்படிங்கிறது. அதான் இந்த இடத்துல அதெல்லாம் சொல்கிறார். மாலை பொழுதை அப்படி சொல்கிறார். இயற்கை என்னும் தன்மை நவிழ்ச்சி அணியோடு சொல்கிறாருங்க. அதாவது எய்தும் என்றமையாலே பறவை கூட்டம் தத்தம் பெடைகளோடு கூடி இறை தேர்ந்து வாழும் இயல்பினையும் மென்பெடை என்றதனால் அவற்றிலே பெட்டைகளுக்கு காட்டப்பெறும் அன்பின் இயல்பையும் இறை தேர்ந்து உண்டு. எனவே பறவைகள் இரையாகிய தானிய மணிகளும் மீன் முதலியனமும் பிறவும் அங்கங்கு சென்று ஒவ்வொன்றாய் அவ்வவற்றால் தனித்தனி தெரிந்து உண்ண பெற வேண்டுவதாக இயல்பினையும் பொய்கையில் பகல் போக்கு என்றமையால் உணவு கிடைக்குமிடம் பொய்கை என்னும் இயல்போடு இக்காலத்தும் மக்கள் விரும்பி சென்றுவது போல. அதாவது அந்த பறவைகளை வச்சு இந்த மாதிரி பெண் பறவைகள் கூட்டில் இருக்கும், ஆண் பறவைகள் இறை தேடிக்கொண்டு மீண்டும் கூட்டுக்கு போகும் மாலை நேரத்தில் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். புல்லினம் அப்படின்னு சொல்கிறாருங்க. பையுள் மாலை அப்படின்னா தமியோர் பனிப்புற அப்படின்னு சொல்லுது. தமியோர்னால் துணையுடன் கூடாமல் தனித்து வாழ்பவர்கள், அவரவர் தனித்திருந்தாலும் தத்தம் துணையை பொருந்திய உள்ளத்தார் ஆதலாலும் அதுவே பனிப்புறுதற்கு காரணமாயிற்று என்று சொல்லி, தமியனேன் அப்படின்னா தனிமேல் இருக்கிறேன், தமியனேன் பெரும் பிறவி பபத் என்று சொல்லி திருவாசகத்தில் மணிவாசக பெருமான் சொல்வார். அவர் அடியார்களை அதே மாதிரி இறைவனை பிரிந்திருந்த காலத்தை தமியனேன் அப்படின்னு சொல்வார். அவர் முதல்ல அடியார்களை பிரிஞ்சதே அவரால் தாங்க முடியலை, ஆட்கொண்ட பெருமானும் பிரிஞ்சு போகிறதுனால அந்த காலத்தை அவர் ரொம்ப கடுமையாக கழித்திருக்கிறார். அதான் கோயில் மூத்த திருப்பதிகத்தில் சொல்கிறார், அருளாது ஒளிந்தால் அடியேனை அஞ்சேல் என்பாரார், பொருளாக என்னை புகுந்து ஆண்ட பொன்னே பொன்னம்பல கூத்தா, மருளார் மனத்தோடு உனைப்பிரிந்து வருந்துவேனை வா என்று உன் தெருளார் கூட்டம் காட்டாயல் செத்தே போனால் சிறியாரோ அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா உன்னுடைய நான் அடியார்களையும் பிரிஞ்சிருக்கிறேன், உன்னையும் பிரிஞ்சிருக்கிறேன் பெருமானை, எனக்கு அடியார் கூட்டத்தை மட்டும் காட்டு, அடியார் கூட்டத்தை காட்டா போதும், நீ எனக்கு வரணுங்கிறதெல்லாம் இல்லை, எனக்கு உன் தெருளார்னா அடியார்கள், உன் தெருளார் கூட்டம் காட்டாயேல் செத்தே போனால் சிறியார் என்றார். நான் செத்தே போயிடுவேன், அப்புறம் எல்லாரும் பார்த்து சிரிப்பாங்க என்று சொல்லி, சிரித்தா யாருக்கு இழுக்கு, ஆட்கொண்ட உனக்கு தான் அது இல்லையா, அதனால் எனக்கு அடியார் கூட்டத்தை காட்டு என்று சொல்ல, அருளாது ஒளிந்தால் அடியேனை அஞ்சேல் என்பார் யார் அப்படின்னு சொல்லி அந்த மூத்த திருப்பதிகத்தில் கேட்குறார். அதனால் அந்த அடியார் தனியாக இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய கடினமான ஒன்று. இருக்கிறதுலே பெரிய தண்டனை என்னென்னா தனிமையில் இருக்கிறது தான் பெரிய தண்டனை. தமியனேன் அப்படின்னு சொல்கிறார். பல இடங்களில் திருவாசகத்தில் வரும். இப்போ அவர் எப்படி நினைக்கிறார் அப்படின்னா, அவ்வளவு ராஜா இளவரசராக இருக்கக்கூடிய சுந்தரர் இப்போ என்ன நினைக்கிறாரு, நான் தனிமையில் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கருதுகிறார். இவ்வாறே வடமொழியிலும் வடமொழியிலேங்கிற நிறைய காப்பியங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாருங்க. மேற்செல பனிப்பற மாலை வந்தது என்று இரண்டும் சேர சொன்னதை மாலையாகிய ஒரு பொருளே அவரவர் பக்குவ நோக்கி சேர்ந்தாருக்கு அதாவது மாலை நேரம் என்று சொல்லுவது சேர்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு விருப்பம் தரும், அதே பிரிந்திருக்கக்கூடியவங்களுக்கு வருத்தத்தை கொடுக்கக்கூடியது. ஒரே காலம் ஒருத்தருக்கு விருப்பத்தை கொடுக்கும், ஒருத்தருக்கு வருத்தத்தை கொடுக்கக்கூடியது என்று சொல்கிறாருங்க. இப்போ சுந்தரர் அந்த மாதிரி வருத்தத்தில் இருக்கிறார்.
பனித்தல் நடுக்கமுறுதல் நோயுறுதல் புறத்தை மாலையின் குளிராலும் அகத்தை வேட்கையின் வெப்பத்தாலும் நோயுறுதல் கண்டு கருதப்பெற்றது என்று சொல்லி மேற்சலை இறை தேரும் போதும் உண்ணும் போதும் பொய்கில் ஆடல் பாடல் புரியும் போதும் என்றவாறு பகல் முழுதும் பின்னர் மாலையில் சேர்க்கைக்கு செல்லும் போதும் இரவிலும் எப்போதும் இணைபிரியாத ஆனந்தமாக வாழும் பறவைகளின் வாழ்வு ஓரோர் காலத்து மட்டும் இணையாக கூடி வாழும் மனிதர் வாழ்வை விட மகிழ்ச்சி தருவது என்ற பொருளும் பாருங்க. எப்பொழுதும் பிரியாது இருக்கக்கூடியது பறவைகள் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஆனால் மனிதருடைய வாழ்க்கை எப்படின்னா கொஞ்ச நாளைக்கு கூடியிருப்பாங்க, கொஞ்ச நாளைக்கு பிரிஞ்சிருப்பாங்க, அப்புறம் பொருள் தேடுவதற்காக மனைவி விட்டு பிரிஞ்சு போவாங்க. ஆனால் இந்த பறவை கூட்டங்கள் எப்பொழுதுமே ஒன்றாக இருக்கக்கூடியது என்று சொல்லி அதை உயர்வாக சொல்கிறாருங்க. அடுத்த திருப்பாட்டு பாருங்கள். இப்போ அவர் அந்த பிரிவில் இருக்கிறாரு. மாலை நேரம் வந்துருச்சு. அந்த மாலை நேரத்தில் அந்த வானம் இருண்டு இருக்குது. அதுக்கு 3 ஓமை சொல்கிறார் சேக்கிழார் பெருமான். அருமையான ஒரு 3 ஓமை சொல்கிறாருங்க. அந்த இருள் காலத்துக்கு 3 ஓமை சொல்கிறார். ஒன்று என்ன சொல்கிறார் அப்படின்னா, அதாவது முதல் ஓமை என்ன சொல்கிறாருன்னா, ஒரு விலை மாதருடைய எண்ணம் எப்படி இருக்குன்னா அந்த இருண்டு போன வானத்தை போல் இருக்குமா. ஏன்னா அவங்களுடைய மனம் எப்படி இருக்கும், பிறர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த செல்வத்தை பறிப்பதற்காக அவங்களுடைய மனசு அப்படி இருக்கும். அதே மாதிரி கடுமையான தீவினைகள் செய்யக்கூடியவங்களுடைய வினை எப்படி இருக்குன்னா அது மாதிரி ரொம்ப கருமையாக இருக்குமா. அப்புறம் இன்னும் அதுக்கு மேலே ஒரு உதாரணம் சொல்கிறாருங்க. அஞ்சலத்தை மறந்தவங்க, அஞ்சலத்தை உணராதவங்களுடைய உள்ளம் எப்படி இருக்குன்னா இருண்டு போயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அருமையான பாட்டுங்க இது. பஞ்சின் மெல்லடி பாவையர் உள்ளமும் வஞ்ச மாக்கள்தம் வல்வினையும் அரண் அஞ்செழுத்து உணரா அறிவிலோர் நெஞ்சமும் என்ன இருண்டது நீண்டவான் பஞ்சினும் மெல்லிய பாதங்களுடைய பாவை போன்றாரது உள்ளமும் வஞ்சனை செய்யும் மாக்களுடைய வலிய வினையும் அரணுடைய திருவைந்தளத்தை எண்ணாத மடவோர்களது நெஞ்சும் போல நீண்ட பெரிய வானம் இருளடைந்தது. இப்போ மாலை நேரம் அந்த வானமெல்லாம் இருண்டு இருக்குது. இன்னும் நிலவு வரலை. நிலவு வருவதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய நிலைங்க. சூரியன் மறைஞ்சாச்சு, நிலவு இன்னும் வரலை. இந்த நேரத்தில் எப்படி இருக்கும் வானம்? இருண்டு போயிருக்கும். அந்த இருண்டு போன வானத்துக்கு இந்த ஓமை சொல்கிறார் சேக்கிழார் பெருமான். பறவையார் உள்ளம் பறவை போன்ற பாவைங்கிறது பெண்கள் பொதுவாக பாவை போன்ற விளை மாதரை என்பர். பஞ்சின் மெல்லடி மைவிளையார் மனையகல் என்று சொல்லுவது போல தம் ஆறுயிர் அரண்கை தீண்ட மலர்குல மாதர் போல என குலமகளிர் இயல்பை வேறு வைத்து காட்டியதும் காண்க என்று சொல்லி, அதாவது மகளிர் வேறு, அதே மாதிரி விளை மாதர் வேறு அப்படிங்கிறத பிரித்து காட்டுறாருங்க. வஞ்சமாக்கள் தம் வல்வினையும் வல்வினை மாக்கள் வஞ்சமும் என்று, அதாவது சொல்ல முன் வினையின் பயனாகி வரும் வஞ்சம் மேன்மேலும் வினையை விளைத்தலால் வஞ்சமாக்கள் வல்வினை என்று சொல்லி வினையின் வந்தது வினைக்கு விளைவாயது என்று சொல்லி அந்த வஞ்ச வல்வினை கருப்பரு மனத்தடியார்கள் என்று சொல்லி நமக்கு திருவாசகத்தில் கூட வருதுங்க. அப்படி வஞ்சமுடைமையால் மக்கள் மாக்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாருங்க. அதான் ஐயறிவுடைய மிருகங்கள் போன்றவர் என்பது குறிப்பு. அவங்களுடைய வினை எப்படி மிருகத்தை போல இருக்கக்கூடியவங்களை வினை எப்படி இருக்கும், ரொம்ப கடுமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்புறம் அரண் அஞ்செழுத்து உணரா அறிவோர் அரண்னார். ஆன்மாக்களுடைய பாசங்களை அறிப்பவன் அரண். அரண் அவனுக்கு ஏன் பெயர் அப்படின்னா, சாமிக்கு அரண் ஒரு பெயர் உண்டுங்க, சங்கரன் ஒரு பெயர் உண்டு, சிவன் ஒரு பெயர் உண்டு. இதெல்லாம் மங்களமான பெயர். அரண் அப்படிங்கிறது அறித்தல்னு பொருளுங்க. என்ன தரிக்கிறாரு? நம்முடைய பாசங்களை அறிப்பவன். அதனால் அவனுக்கு பேர் அரண். அதாங்க சொல்கிறார், அரண் அஞ்செழுத்து உணரா அறிவோர் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அறிவிலோர் நெஞ்சொன்னார் அப்படின்னா ஆன்மாக்களுடைய பாசங்களை அறிப்பவன். அஞ்செழுத்தும் உணரா அறிவிலோர், அஞ்செழுத்தை உணரப்பெறாத மடவோர் என்று சொல்லி சொல்கிறாருங்க. அப்படி மண்ணும் அஞ்செழுத்தாகிய மந்திரம் தன்னில் ஒன்று இல்லாமல் யாரையும் சாரலே என்று சொல்லி, அதாவது யமன் தூதருக்கு அப்பர் பெருமானிட்ட ஆணையும் அதான் சொல்லி சொல்கிறார். அதாவது அஞ்செழுத்தை சொல்லக்கூடியவங்களுடைய அருகில் யமன் வரக்கூடாது அப்படிங்கிறது ஒரு ஆணையாகவே சொல்லப்பட்டிருக்கிறது. விதி என்னும் பதிவிதி என்னும் அஞ்செழுத்து சைவ சித்தாந்தத்தில் வருது. அஞ்செழுத்தை சொன்னோம்னா நமக்கு துன்பம் இல்லைங்க. அப்பர் சாமியுடைய சரிதத்தில் ஒரு இடத்துல வருது. எங்கே வருது அப்படின்னா, அவர்கள் நஞ்சு கலந்த பால் சோறு கொடுக்குறாங்க. நஞ்சு கலந்த பால் சோறை அப்பர் சாமிகள் அப்படியே சாப்பிட்றார். அப்படியே அஞ்செழுத்தை சொல்லி அப்படியே சாப்பிட்றார். அப்படி அஞ்செழுத்தை சொல்லி சாப்பிட்ட உடனேயே அந்த பால் சோறு அமிர்தமாக மாறுது. அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத சொல்கிறாருங்க சேக்கிழார் பெருமான். அவரே பாடுறார். அப்பர் சாமிகளே திரு நனிப்பள்ளி தேவாரத்தில் பாடுறார். துஞ்சுருள் காலை மாலை தொடர்ச்சியை மறந்திராதே
அஞ்செழுத்து ஓதினாலும் அரண்மனை கண்பதாகும் வஞ்சனை பால் சோறாக்கி வழக்கில்லா அமனர் தந்த நஞ்சமுது ஆக்கி வித்தான் அணைப்பள்ளி அடிகளாரேனர். இப்போ அஞ்செழுத்தை சொன்னால் நஞ்சு கூட அமிர்தமாக மாறும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாருங்க. அப்பர் சாமியில் கல்லில் கட்டி கடலில் போட்ட பொழுது அவர் எப்படி மேலே வந்தார் அப்படின்னா அஞ்செழுத்தை சொல்லித்தான் மேலே வந்தார். சொற்றுணை வேதியன் சோதிவானவன் பொற்றுணை திருந்தடி பொருந்த கைதொல கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவேனர். சேக்கிழார் பெருமான் சொல்கிறாருங்க அந்த இடத்துல, இருவினை பாசம் மும்மலக்கள் ஆர்த்தலின் வருபவ கடலில் வீழ் மாக்கள் ஏறிட அருளும்மை அஞ்செழுத்து அரசினை ஒருகள் மேல் ஏற்றிடல் உரைத்தல் வேண்டுமோ அப்படின்னா சாதாரண உலகில் இருக்கக்கூடிய மக்கள் அஞ்செழுத்தை சொன்னாவே அவங்க பிறவி நீங்கிருமா சொல்கிறார் சேக்கிழார் பெருமான் சொல்கிறார். அப்படி இருக்கிற பொழுது அரசுகளை வந்து அஞ்செழுத்து இந்த கடலில் ஏற்றுனது ஒரு சாதாரண விஷயம், அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா என்று சொல்லி அவருடைய தகுதிக்கு இது ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறார். ஆமாம், அதான் சொல்கிறார், இருவினை பாசமும் மலக்கல் ஆர்த்தலின் வருபவ கடல் வீழ் மாக்கள் ஏறிட அருளுமை அஞ்செழுத்து அரசினை ஒருகள் மேல் ஏற்றிடல் உரைத்தல் வேண்டுமோனர். அந்த கல்லில் அப்படியே மிதந்தார் பார்த்தீங்களா, அந்த திரை கரங்களால் கடல் தாங்கினா பாருங்க. அதுக்கு என்ன சொல்லார்னா, வருணனும் செய்தனன் தவம் அப்படின்னாரு. வருண பகவான் தவம் செஞ்சுருக்கணுமா, அப்பர் சாமிகளை சுமக்கிறதுக்கு வருண பகவான் தவம் செஞ்சுருக்கணுமா. அது எத்தனை பிறப்பில் அவன் தவம் செஞ்சான்னு தெரியல அப்படின்னு சொல்லி சேக்கிழார் பெருமான் சொல்கிறாருங்க. அப்போ அஞ்செழுத்துக்கு அவ்வளவு ஆற்றல். அஞ்செழுத்துக்கு மட்டும் நம்ம வந்து ஒன்றுமே எனக்கு தெரியல, எனக்கு வந்து சைவ சித்தாந்தம் தெரியாது, திருமுறையெல்லாம் படிக்க தெரியாது, எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னா அஞ்செழுத்தை சொன்னால் போதுங்க. சொல்கிறாரு அப்பர் சாமி சொல்கிறார், ஏதும் ஒன்றும் அறிவிலராயினும் ஓதி ஐந்தெழுத்து உணர்வார்கட்கு மாதும் தாமும் மகிழ்வர்மார் பேரரே அப்படின்னாருங்க. அதான் அஞ்செழுத்தை சொன்னால் என்ன பண்ணுவாராம் சாமி, எப்பேற்பட்டவங்களாக இருந்தாலும் சரி, அவங்க வந்து தகுதி உள்ளவங்களா தகுதி அற்றவங்களா நல்லவங்களா கெட்டவங்களா அதெல்லாம் சாமி பார்க்க மாட்டாராம். அஞ்செழுத்தை சொன்னால் அம்மா கூட வந்து உள்ளேருந்து நமக்கு அருள் செய்வானாம் பெருமான். மாதும் தாமும் மகிழ்வர்மார் பேரரே அப்படின்னார். ஏதும் ஒன்றும் அறிவிலராகினும் ஓதி ஐந்தெழுத்தும் உணர்வார்கட்கு பேதமின்றி அவரவர் உள்ளத்து. அது ரொம்ப முக்கியங்க. பேதமின்றினா யாராக இருந்தாலும் சரி, அவங்க யாராக இருந்தாலும் சரி, பேதமின்றி அவரவர் உள்ளத்து மாதும் தாமும் மகிழ்வர்மார் பேரரேனர். தீட்சை வாங்கினவங்க தீட்சா மந்திரத்தை சொல்லணும், தீட்சை வாங்காதவங்க பொதுவாக நமச்சிவாயத்தை சொல்லலாங்க. ஆமாம், தீட்சை வாங்காதவங்களுக்கு மந்திரம் என்னென்னா தூல பஞ்சாக்கரம் தான் சொல்லணும். தீட்சை வாங்கினவங்க என்ன மந்திரம் வாங்கினாங்களோ அதை சொல்லலாம். ஆமாம், தீட்சை வாங்காதவங்க அடிப்படையாக இருக்கக்கூடியவங்க தூல பஞ்சாக்கரம் சொல்லலாம். அது எல்லாத்துக்கும் பொதுவானது. நமச்சிவாய அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் பொதுவானது. இப்போ அஞ்செழுத்து உணராதவங்களுடைய நெஞ்சு எப்படி இருக்குமா, அப்படி இருண்டு போயிருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டில் சொல்லுறேங்க. அப்போ அஞ்செழுத்து நம்ம எப்பொழுதும் நெஞ்சில் இருந்துகிட்டே இருக்கணுங்க. நம்ம எப்பொழுதும் சிவாய நமசிவாய போற்றியோம் நமசிவாய, ஐயாலாம் ஃபோன் பண்ணால் போற்றியோம் நமசிவாய அப்படிம்பார். இன்றைக்கி அம்மாவுக்கு கேட்டேன், அம்மாவுக்கு தெரியும், சரி பையா ஃபோன் பண்ணால் போற்றியோம் நமசிவாய அப்படிம்பார். சொல்லுங்கள் வேல்சாமி அப்படின்னு அப்புறம் தான் சொல்லுவார். போற்றியோம் நமசிவாய சொல்லுங்கள் வேல்சாமி அப்படிம்பார். அது அவங்களுக்கு அப்படியே ஊறி போச்சு. ஆமாம், ஐயா தான் சொல்லுவார். சரி பையா வகுப்பில் மாபாடி வகுப்பில் ஒரு முறை சொன்னார், ஒருத்தர் ரொம்ப முடியாத கிடக்கிறான், அவன் இது வரைக்கும் எந்த ஒரு புண்ணியமே செஞ்சதில்லை, சரி அவனுக்கு ஒன்றுமே தெரியாது, சாமின்னா என்னென்னு தெரியாது, அஞ்செழுத்துனா என்னென்னு தெரியாது, கோயிலுக்கு போனதில்லை, எந்த ஒரு புண்ணியம் பண்ணினதில்லை. எல்லோரும் சொன்னாங்களாம், ஏப்பா நீ எதுவுமே பண்ணலை, சரி கடைசியாக உயிர் போகிற நேரமாக இருக்குது, இந்த அஞ்செழுத்தையாவது சொல்லப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். அஞ்செழுத்தை சொல்கிறப்பா, அஞ்செழுத்தா, சரி அந்த கர்மாந்தரம் தானே வாயிலே வரமாட்டேங்குது அப்படின்னானம்மா, அப்படியே செத்து போயிட்டானம்மா. அந்த கர்மாந்தரம் தான் வாயிலே வரமாட்டேங்குதுன்னு சொன்னானா, அப்படியே செத்து போயிட்டானா. அந்த நேரத்தில் கூட அஞ்செழுத்தை சொல்லக்கூடிய ஒரு பாக்கியம் அவனுக்கு இல்லை. அதாவது தவம் செஞ்சுருந்தா தான் உயிர் போகிற பொழுது அஞ்செழுத்தை சொல்ல முடியுங்க. எல்லோரும் சொல்ல, இல்லைன்னா ஐயோன்ட்டு தான் உயிர் போகும். ஆனால் அஞ்செழுத்தை சொல்லி ஒரு உயிர் ஆன்மா போகுது அப்படின்னா அது பக்குவப்பட்ட ஆன்மா தான் போகுங்க, எல்லோரும் போகாது. நீங்கள் பையனை சரி பிள்ளைய சரி இது எத்தனையோ நமக்கு இருக்குது. நம்ம பையன் என்ன ஆவான், பிள்ளை என்ன ஆவான், பேரை என்ன ஆவான், பேத்தி என்ன ஆவான், இதெல்லாம் நம்ம நினச்சிட்டு தான் இருப்போங்க. ஆனால் மெய்ப்பொருள் நாயனார் உயிர் போகிற பொழுது என்ன சொன்னார் தெரியுங்களா? உயிர் போகிற பொழுது என்னுடைய மனைவியை பார்த்துங்க, என்னுடைய மகனை பார்த்துங்க, இந்த ராஜ்யத்தை பார்த்துங்கன்னெல்லாம் சொல்லலை. சொல்கிறார் சேக்கிழார் பெருமான் சொல்கிறாருங்க, அரசியல் ஆயத்தார்க்கும் அழிவுறு காதலாருக்கும் விரும்பிய செய்கையாலே விளம்புவார் விதியினாலே பரவிய திருநீற்றன்பு பாதுகாத்து உயிப்பீர் என்று
புறவலர் மன்றிலாடும் பூங்கலல் சிந்தை செய்தார் அப்படின்னாருங்க. கடைசி என்ன சொன்னார்னா, மனைவியை அழைச்சார், மந்திரிகள் எல்லாம் அழைச்சார். ஏப்பா, இந்த சேதி நாட்டில் நான் போனதுக்கு பிறகு திருநீற்று நிறைய பாதுகாக்கணும், நீங்கள் எல்லாரும் பாருங்கள், திருநீற்று நிறைய பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூத்த பெருமானுடைய திருவடியில் அவர் மனசு, அந்த உயிர் அப்படியே பிரிஞ்சிருச்சான். சேக்கிழார் பெருமான் அந்த நேரத்தில் அதை சொல்கிறது அப்படின்னா ரொம்ப பக்குவம் வேணும், இல்லைன்னா முடியாது. இந்த பெரியவங்க அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அதனால் அஞ்செழுத்து அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதான் அந்த அஞ்செழுத்தில் வந்துங்க, தூல பஞ்சாக்கரம் நமசிவாய, சூக்கும பஞ்சாக்கர சிவாய நம, அதிசூக்கும பஞ்சாக்கர சிவய சிவ, திருமந்திரத்தில் ஒரு அஞ்செழுத்து இருக்குது, ஷி அப்படிங்கிறது ஒரே எழுத்து தான், அதுக்கு பேர் நாயோட்டு மந்திரம்னெல்லாம் பேர். இப்படியெல்லாம் அஞ்செழுத்து இருக்குது. ஆமாம், உபதேச மந்திரம் அப்படின்னா 3, நமசிவாய, சிவாய நம, அப்புறம் சிவய சிவ. சிவய சிவங்கிறது நிர்வாணதைக்கு ஆச்சாரிய அபிஷேகத்தில் தான் சொல்லிக் கொடுப்பாங்க. இந்த 2 மந்திரம் இருக்குது பாருங்கள், அது உங்களுக்கு உபதேசத்தில் கிடைக்கும். நமசிவாய கிடைக்கும், சிவாய நம கிடைக்கும். இந்த மந்திரம் தான் ரொம்ப ரொம்ப நமக்கு ஆதி மந்திரம் அஞ்செழுத்து ஓதுவார் அப்படின்னார் சேக்கிழார் பெருமான். ஆதி மந்திரம் என்னென்னா அஞ்செழுத்து தாங்க, அஞ்செழுத்துக்கு மேலே மந்திரம் கிடையாது. அஞ்செழுத்து மந்திரம் இருக்கிற இடத்துல எந்த ஒரு செய்வினையும் பலிக்காது. நீங்கள் அஞ்செழுத்தை சொல்லிகிட்டு இருந்தால் ஏதாவது ஒரு செய்வினையா ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா சமணர்களாலேயே ஒன்றும் செய்ய முடியலையே. ஞானசம்பந்த பெருமான் தங்கியிருந்த மடத்தில் அங்கிருந்த அடியார் பெருமக்கள் அஞ்செழுத்தை சொல்லிகிட்டு இருந்தாங்க. அவன் என்னென்னமோ பண்ணி பார்த்தான், தீ மூட்டலை. அப்புறம் மீண்டும் தீ அவனே வச்சான். தீ வச்ச தீ என்னாச்சு, பாண்டிய மன்னனுக்கு போய் சேர்ந்தது. அங்கிருந்த அடியார்களை ஒன்றும் பண்ணலை. ஏன் பண்ணலைன்னா அஞ்செழுத்தை சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஆதி மந்திரம் அஞ்செழுத்து ஓதுவார் நோக்கின் மாதிரத்தினும் மற்ற மந்திர விதி வருமே அப்படின்னா எதுவும் வராதுன்னு அர்த்தங்க. ஆமாம், அதனால் அஞ்செழுத்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க. உணரா நெஞ்சும்னர் அகவிளக்காக இருள் கெடுப்பது அஞ்செழுத்தாதலின் அது ஏற்ற பெறாத நெஞ்சு இருண்டு இருக்கும் என்பது குறிப்பு. அதாவது அகவிளக்கு அஞ்செழுத்து அப்படிங்கிறது. ஆமாம், அஞ்செழுத்து அப்படிங்கிறது நமக்கு எப்படின்னா உள்ளுக்குள்ள ஒரு விளக்கு போல் இருக்கக்கூடியது அஞ்செழுத்து. அந்த விளக்கு இல்லாத இடம் எப்படி இருக்கும், இருளாக இருக்கும். அதுதான் அவர் சொல்கிறார். அப்போ அரண் அஞ்செழுத்து உணரா அறிவில்லோர் நெஞ்சமும் என்ன இருண்டது நீண்டவான் அப்படின்னு. அப்போ அஞ்செழுத்து உணராத நெஞ்சு எப்படி இருக்கும், இருள் போல் இருக்கும், இருண்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதனால் அஞ்செழுத்து எப்பொழுதும் நம்ம சொல்லணுங்க. இருண்டது நீண்டவான் தேரோன் கடல் புக மாலை வந்தது காலம் செல்ல நீண்டவான் இருண்டது என்று சொல்லி சொல்கிறாருங்க. பெரிய புராணமாகிய பெருங்காவியத்திற்கு நம்பிகள் தலைவராகவும் பறவையாரும் சங்கிலியாரும் தலைவர்களாகவும் உள்ளார்கள். அவர்களிடையே நிகழும் அகப்பொருள் நிகழ்ச்சிகளையும் திருமணங்களையும் காவிய அங்கங்களாக இலக்கணம் பற்றி ஆசிரியர் இந்த 2 இடங்களிலும் எடுத்து விரைத்துரைத்தார் என்று சொல்லி பெரிய புராணத்துக்கு 63 நாயன்மார்கள், 9 தொகையடியார்கள், 72 இருந்தாலும் கூட இந்த காப்பியத்தினுடைய தலைவராக யாரை சொல்லுவாங்கன்னா சுந்தரர் தான் தலைவர் அப்படின்னு சிவகோணியா உரையில் எழுதுகிறார். அப்புறம் தலைவர்னா தலைவி இருக்கணும் இல்லையா, 2 பேர் தலைவியர், பறவை நாச்சியார், சங்கிலி நாச்சியார். அதனால் ஏன்னா கதாநாயகன் இவர் தான். அதனால் அவரை பற்றி வருகின்ற பொழுது கொஞ்சம் அழுத்தம் திருத்தமாக நமக்கு சேக்கிழார் பெருமான் சில விஷயங்களை சொல்கிறார், நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. அதனால் அவர் விருப்பின்படி பிராணம்பாடியர்களை ஆசிரியர் தாமே அகப்பொருள் சுவைகளை இதில் விரவ வைத்தது என்ன எனின் ஆசங்கிப்பார்க்கு பெருங்காவிய அங்கங்களாகிய இலக்கணம் பற்றி தலைவன் தலைவியர் எடுத்து நிகழ்ச்சிகளை ஓரோர் இடத்துக்கு குறித்ததை என்று மற்றில்லை என்று சொல்லி சொல்கிறார். சிவமே மணக்கும் செய்யலெல்லாம் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை சொல்கிறார். சோறு மணக்கும் மடங்கள் எல்லாம் சிவமே மணக்கும் செய்யலெல்லாம் அப்படின்னாருங்க. மடங்கள்லாம் திருமடங்கள்லாம் அங்கே சோறு போடணும், எல்லாத்துக்கும் இல்லை, அடியார் பெருமக்களுக்காவது போடணும். அப்படி சோறு போட்டால் தான் அதுக்கு பேர் மடன்னு பேருங்க. அந்த காலத்தில் அப்படி இருந்திருக்கு. அதாவது சொல்லுவாங்க, மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை திருவாவூரை ஆதீனத்துக்கு வருகின்ற பொழுது அங்கே நெய்யோட சோறு போடுவாங்களாம். அந்த சாப்பாட்டுக்காகவே அங்கே பணி செய்வாங்களாம். மாத சம்பளம் அவருக்கு 10 ரூபா தானுங்களாம் சொல்லுவாங்க. 10 ரூபாயை பார்க்கல அவர் யாராச்சும் உங்களுக்கு என்ன சம்பளம்னு கேட்டாங்களாம், சொல்லுவாராம், நகைச்சுவையாக சொல்லுவாராம், மாசம்பத்து. அதான் மாசம்பத்து அப்படிங்கிற மாதிரி மாதம் 10 அப்படிங்கிறத என்ன சொல்கிறது, மாசம்பத்து. ஏன்னா ஆதீனத்தில் கிடைக்கிதுங்க, அது சாமி கொடுக்குற மாதிரி அவர் கருதுறாரு. அதனால் அங்கே மடங்கள் அப்படி இருந்திருக்கு. அந்த காலத்தில் வந்தவர்களுக்கு உணவு போடுவது அப்படிங்கிறது மடத்தினுடைய ஒரு இன்றைக்கும் பேரூர் மடத்தில் அது பெரிய சாமி காலத்திலேருந்து ஆரம்பித்தது. எத்தனை பேர் போனாலும் உணவு கொடுப்பாங்க பேரூர் மடத்தில். நம்ம எப்போ போனாலும் சாப்பிடாத போனால் தான் சாமி பேசுவார், எங்கெல்லாம் சாப்பிட மாட்டீங்களா அப்படிம்பார் உரிமையாக.
இன்றைக்கி சாப்பாடு போடுறாங்க, எப்போ போனாலும் மதிய வேளையில் உணவு கிடைக்கும். ஆமாம், அதே மாதிரி சிவமே மணக்கும் செய்யுள் எல்லாம் அப்படி. ஒவ்வொரு செய்யுளும் பெரிய புராணத்தில் இந்த பாட்டு தான் முக்கியம், அந்த பாட்டு தான் முக்கியம்னு சொல்ல முடியாது. எல்லா பாட்டும் முக்கியம். ஏன்னா பெருமான் உள்ளிருந்து பாடியது இல்லையா, கூத்த பெருமான் உள்ளென்று உணர்த்த சேக்கிழார் பெருமான் பாடுறார், அவ்வளோதான். அதனால் அவ்வளவு சிறப்புடையது இந்த பாடல்கள் எல்லாம் என்று சொல்லி, அடுத்தது இப்போ சுந்தரர் இப்படி கொஞ்சம் மனசு ரொம்ப இருண்டு போய் இருக்கிறார் இல்லையா, கொஞ்சம் மனதில் அவருக்கு ஒரு வாட்டம் இல்லைங்களா. இப்போ நிலவு பார்க்குதான், நிலவு இப்போ இருள் கொஞ்சம் முடிஞ்ச நிலவு வரும் இல்லையா, நிலவு அப்படி முகிழ்த்தது எப்படி இருக்குதான், சுந்தரர் பார்த்து சிரிக்கிற மாதிரி இருக்குதான். இப்படி சுந்தரருக்கே இந்த நிலைன்னா சாதாரண மக்கள் எதுக்காகுவாங்க? அந்த பெண்ணுடைய நினைவில் சுந்தரருக்கே இப்படியா என்று சொல்லி அவருடைய நிலையை பார்த்து நிலவு சிரிப்பது போல் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த பாட்டில் சொல்கிறாருங்க. மறுவில் சிந்தை வந்தொண்டர் வருந்தினால் இரு மருங்குலார்க்கு யார் பிழைப்பார் என்று நறுமலர் கங்குல் நங்கை முன் கொண்ட புன்முறுவல் என்ன முகிழ்த்தது வெண்ணிலா. அப்படி பார்த்து புன்முறுவல் செய்வது போல் இருந்ததான். நிலவு உதித்தது ஒரு புன்முறுவல், சுந்தரரை பார்த்து ஆஹா அப்படின்னு ஒரு சிரிக்கிற மாதிரி அந்த நிலவு உதித்தது இருந்தது என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் ஒரு சுவையாக இந்த இடத்துல கொண்டு வரார். அதாவது மறுவில் சிந்தை அப்படின்னார், குற்றமற்ற சிந்தையுடையாராகிய வன்தொண்டரும் இப்படியெல்லாம் இருக்கிறதுனால சுந்தரர் ஏதாவது குற்றமுடையவராக நாம் நினச்சக்கூடாதான். ஏன்னா சுந்தரர் எவ்வளோ பெரியவர், அதனால் அது பழைய விதிதானே காரணம். அதனால் குற்றமற்ற மறுவில் சிந்தை வன்தொண்டர் அப்படின்னார். குற்றமற்றவராகிய அந்த சிந்தையுடைய வன்தொண்டரும் இவ்வாறு வருத்தமுறுவாரானால் இற்று விடுமோ என்று கூறுந்தன்மையாய் துவல்கின்ற சிற்றடையுடைய பெண்களுக்கு தப்பி யாவர் பிழைக்க வல்லர் உலர் என்ற கருத்துடன் வாசனையுடைய பூக்களை அணைந்த இரவு என்னும் பெண் முன்னே கொண்டதாகிய புன்சிரிப்பு தானோ இது என்று காணும்படி வெள்ளிய இளஞ்சந்திரன் ஒளி வீசிற்று என்று சொல்லி அப்படி சிரிப்பது போல அந்த ஒளி இருந்தது, சந்திரனுடைய ஒளி இருந்தது என்று சொல்கிறாருங்க. முகிழ்த்தது இரவியொளி போமளவும் விளங்காதிருந்த சந்திரன் அவ்வொளி போய் மாலை இருண்டதும் இரவில் முன்பகுதியிலே ஒளி வீசி விளங்கிற்று என்று சொல்லி, மகிழ்த்தல்னா அந்த முகிழ்த்தல்னா அலர்தல் அப்படின்னு பொருளுங்க. அப்படி சந்திரன் அப்படி விரிந்து அந்த ஒளி கொடுப்பது அலர்தல் அப்படின்னு சொல்லி, மலர் விரிவது போல் அது ஓமையாக சொல்கிறார். அலர்தல் அப்படிங்கிறது மலர் கூவி இருந்த மலர் விரிவது போல் அப்படின்னு சொல்கிறார். ஆமாம், அரும்பாய் இருந்தது விரிதல் போன்றதாதலின் முகிழ்த்தது என்று சொல்கிறாருங்க. ஆமாம், நீட்டின் பேரொளி போன்று நீல் நிலா என்று சொல்லி சொல்கிறார். முன்பகுதியிலே இத்தோற்றமுறுதலால் முன்கொண்ட முறுவல் என்று சொல்கிறார். இவ்வாறு பிறரை எல்லும் நங்கையர் ஒருவருமாய் மறைந்து சிரிப்பது போலென்று வெளிப்பட முன்னே முறுவல் பூத்தனல் என்பது ஓர் குறிப்பு என்று சொல்லி, அதாவது இவ்வாறு பிறரை எல்லும் நங்கையர் ஒருபுறம் பெண்கள் எல்லாம் மறைந்து நின்று சிரிப்பது போல இங்கே ஒரு பெண் பார்த்து சிரிக்கிற மாதிரி அந்த நிலவு உதித்தது இருந்தது என்று சொல்லி சுந்தரரை பார்த்து சிரிக்கிறாங்களாம். அந்த மாதிரி இங்கே சொல்லியிருக்கிறார். ஆமாம், அந்த மாதிரி ஆயன் முழு சிரிப்பாய் நிகழின் பெரியார்வால் அபச்சாரப்படுவோம் என்று அஞ்சினல் போல கொண்ட புன்முறுவல் என்று சொல்லி, அதாவது ரொம்ப சிரிச்சிட்டா பெரியவங்க கிட்ட நாம் அபச்சாரப்பட்டணும்னு சொல்லி அப்படி மெதுவாக சிரித்த மாதிரி ஒரு புன்சிரிப்பு சிரித்தது போல் இருந்தது என்று சொல்லி ஒரு இலக்கிய சுவையோட சேக்கிழார் பெருமான் இந்த இடத்த சொல்கிறாருங்க. ஏன்னா அவர் சுந்தரர் பெரியவர் இல்லையா, சுந்தரர் ஒரு பரமாச்சாரியார் நமக்கு, அதனால் அவரை ரொம்பவும் விமர்சனப்படுத்த முடியாது. அதனால் அது கூட ஒரு அடக்கமாக சிரித்தது அப்படின்னு சொல்கிறார். வன்தொண்டர் அப்படின்னா இறைவன் விரும்பி வழியை ஆட்கொள்ளும் பெருமை பெற்ற இவரே அப்படி வருந்துவாரானால் என்று சொல்லி, இவரே அப்படி வருந்துனா சாதாரணமான மனிதர்கள் என்ன ஆகிறது என்று சொல்லி சொல்கிறார். இந்த இடத்துல வன்தொண்டர் அப்படிங்கிறது இறைவன் அவருக்கு வைத்த பெயர். ஏற்கனவே அவருக்கு ஆளாள சுந்தரர் கைலாயத்தில், அவங்க அப்பா அம்மா வச்ச பேர் நம்பி ஆரூரன், சாமி வச்ச பேர் வன்தொண்டர். மற்ற நீ வன்மை பேசிட வன்தொண்டன் என்னும் நாமம் பெற்றனை அப்படின்னு. அப்படி சாமி எதிர்த்து பேசுனதுனால ஆள் அப்படின்னு சொல்ல அவர் ஆள் அல்லேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா, அதனால் பெருமானே இப்போ அவருக்கு வன்தொண்டன் அப்படின்னு ஒரு பெயர் வச்சிருக்கிறார். வன்தொண்டன் சொல்கிறார். இரவிலே முற்பகுதியில் நிலா முகிழ்த்தல் இந்த உட்கருத்துடன் கொண்ட புன்முறுவல் போன்று இருந்தது என்று தற்குறிப்பேற்ற அணி என்று சொல்கிறாருங்க. மறுவில் அப்படின்னா உலகத்தில் இவ்வாறு வருந்தும் பிறருடன் ஒருங்கே வைத்து எண்ணத்தகாது என்பார் மறுவில் சிந்தை என்று சொல்லி,
மறுவில் சிந்தை அப்படின்னா குற்றமற்ற சிந்தையுடைய சுந்தரர் என்று சொல்லி, சாதாரணமாக உலகில் இருக்கக்கூடியவங்களோட வச்சு நாம் அவரை மயங்கக்கூடாது. இப்படியெல்லாம் ஆகிறதுக்கு என்ன காரணம்னா அதுதான் காரணம், பழைய விதி அப்படிங்கிறது தான் காரணங்க. ஆமாம், ஈசன் அருளாலே முன்னை நியதியின்படி நிகழ்வதாதலின் குற்றமற்றவராயினார். இதெல்லாம் பெருமானுடைய திருவருளால் போன பிறப்பினுடைய தொடர்ச்சியாக நிகழ்வது. அதனால் சுந்தரர் இந்த இடத்துல மறுவில் சிந்தை வந்தொண்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாருங்க. நறுமலர் கங்குள் நங்கை, கங்குள் நங்கையாயின் மலர் சூடுமோ என்பாரை நோக்கி நரிய மலர் பலவும் சூடுவன் என்று சொல்லி சொல்கிறாருங்க. அறந்தை செய்வார்க்கு அதங்கி தம்மாருயர் அரண் கைத்தீண்ட மலர்குள மாதர்போல் பரந்த வெம்பகல் கொள்கை பனிமதி கரங்கள் தீண்ட அலர்ந்த கைரவம். கைரவம்னா ஆம்பல் மலர் உதிக்கிறத இதில் சொல்கிறாருங்க. அதாவது துன்பம் செய்யும் புள்ளர்க்கு வருந்தி தமது உயிர் காதலர் தம்மை தொட்டபோது மலர்ச்சி அடையும் குலநலம் படைத்த பெண்கள் போல, தமது உயிர் காதலர் அதாவது கணவன் தீண்டுகின்ற பொழுது அந்த மனைவியானவளுக்கு வரக்கூடிய மலர்ச்சி அடையும் குலநலம் படைத்த பெண்கள் போல எங்கும் பறந்து வெம்மை செய்யும் சூரியன் கதிர்கைகள் படும்போது மலராது வாடி குவிந்து குளிர்ந்த சந்திரனுடைய கதிர்கைகள் தீண்டிய போது ஆம்பல் மலர்கள் மலர்ந்தன. ஆம்பல் மலர்கள் அப்படிங்கிறது என்னென்னா சூரியனுடைய வெளிச்சத்தில் மலராது, சூரியன் மறைந்த பிறகு சந்திரனுடைய வெளிச்சத்தில் மலரக்கூடிய மலர்கள் ஆம்பல் மலர் அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த ஆம்பல் மலர்கள் இரவில் மலரக்கூடிய இந்த மலரை ஏன் சொல்கிறார் அப்படின்னா, இப்போ இந்த இரவு நேரம் அப்படிங்கிறது தான் அந்த காதலர்களுக்கு உகந்த நேரமாக இருக்கிறதுனால அந்த இடத்துல அந்த ஆம்பல் மலர்ந்தது என்று சொல்லி சொல்கிறாருங்க. அப்படி பாடி குவிந்திருந்த ஆம்பல் சந்திரனுடைய கதிர்பட்டு இப்போ விரிந்தது என்று சொல்லி சொல்கிறார். பின் மாலையும் முன் நிலாவும் முறையே கூறிய ஆசிரியர் அவற்றின் பின் நிகழ்வனாகிய ஆம்பல் மலர்தலும் நிலா முதிர்தலும் அம்முறையே கூறுகின்றார் என்று சொல்லி, கைரவம் அப்படின்னா ஆம்பல் மலர்கள் என்று சொல்லி இவை பகலில் குவிந்து இரவில் மலரும் இயல்பு கொண்ட பூக்கள். பாருங்கள், இரவில் மலரக்கூடிய பூக்கள் கூட நமக்கு இருக்குது. இப்போ ஆம்பல் எல்லாம் இருக்குதா என்னன்னே தெரியல, நம்ம பார்த்ததில்லை இல்லைங்களா. ஆம்பல் மலர் அந்த காலத்தில் இருந்திருக்கு, இன்றைக்கி இருக்கலாம், நம்ம பார்க்கலைன்னு நினைக்கிறேன். பார்த்துருக்குறீங்களா? சரிங்க. ஆமாங்க. ஓ சரி. இருக்குதுங்க, இருந்திருக்கு, நமக்கு தெரியல, இருக்கலாம். அது இரவில் தான் அந்த மலர் மலரக்கூடிய இயல்புடையது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அன்று இரவு நிலா முகிழ்க்கவே ஆம்பல் அலர்ந்ததை இவ்வாறு குலமாதரின் ஓமான முகத்தால் ஆசிரியர் அழகுற வர்ணித்தல். பாருங்கள், குலமாதர்கள் தன்னுடைய கணவனார் தீண்டிய பொழுது அவங்களுக்கு அந்த முகம் மலர்ந்து அந்த ஆசை வருவது போல சந்திரனுடைய அந்த ஒரு ஒளிப்பட்டு ஆம்பல் மலர்ந்தது என்று சொல்லி ஒரு ஓமையாக அப்படி சொல்கிறார். செய்வார்க்கு செய்வார் செய்யும் அறந்தைகட்கு என்று சொல்லி சொல்கிறாருங்க. குலமாதர்னா குலம் என்பது இயல்பு குறித்தது, குலமாதர்னா நல்ல குலத்து பெண்கள் அப்படின்னு சொல்லி அர்த்தங்க, நல்ல குலப்பெண்கள் அப்படின்னு சொல்லி அர்த்தங்க. குலமாதர் வேறு, விலைமாதர் என்று சொல்லுவது அது வேறு இல்லைங்களா. தோற்றும் மண்ணுயிர்கட்களாம் தூய்மையே சாற்றும் இன்பமும் தன்மையும் தந்து போய் ஆற்ற அண்டமெல்லாம் பறந்து அண்ணல் வெந்நீற்றின் போரொளி பேரொளி போன்றது நீ நிலா. இப்போ நிலம் அப்படியே நல்ல பிரகாசமாக இருக்குது. இப்போ வானம் எப்படி இருக்குன்னா ஒரு வெந்நீற்றினுடைய ஒளி அப்படி இருக்குதுங்க. ஆமாம், வெந்நீற்றினுடைய ஒளி போல் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். வெந்நீற்றினுடைய ஒளி பல இடங்களில் ஓமை சொல்லுவாங்க. முத்துக்களுடைய ஒளி பிரகாசம் எப்படி இருந்ததுன்னா வெந்நீற்றினுடைய ஒளி போல் இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்வார். ஞானசம்பந்த பெருமானுக்கு பெருமான் முத்து சிவையை கொடுக்குறார் இல்லையா, எங்கள் நெல்வாயில் அறத்துறையில் கொடுக்குறார். அந்த நெல்வாயில் அறத்துறையில் முத்து சிவிகை கொடுத்தது அந்த முத்துக்களுடைய ஒளி எப்படி இருந்தது அப்படின்னா திருநீற்று ஒளி போல் இருந்துதான். ஞானசம்பந்த பெருமானுக்கு அது எப்படி தெரிஞ்சுது அப்படின்னா முத்து சிவிகையாக தெரியலிங்க, அப்படி திருநீற்று ஒளி போல் பிரகாசமாக இருந்துதான். ஞானசம்பந்த பெருமான் பார்த்தார், அது அப்படியே ஒரு பலமாக அஞ்செழுத்தை சொல்லி அதுக்கு பிறகு தான் அந்த சிவிகையில் ஏறுறார். சேக்கிழார் பெருமான் சொல்கிறாருங்க. ஆமாம், சோதி முத்தின் சிவிகை சூழ்ந்து பார் மீது தாழ்ந்து வெந்நீற்றொளி போற்றி நின்று ஆதியார் அருளாதலின் அஞ்செழுத்து ஓதி ஏறினார் உய்ய உலகலாம் அப்படின்னார்.
சோதிமுத்தின் சிவிகை சூழ்ந்து வந்து பார் மீது தாழ்ந்து வெந்நீற்றொளி போற்றி நின்று. அப்படி திருநீற்று ஒளி போல் இருந்துதான் அந்த முத்துக்களுடைய பிரகாசம். அது அப்படியே உடனே ஞானசம்பந்த பெருமான் வலமாக வர்றார். வலமாக வந்தவர் என்ன பண்ணார்? அஞ்செழுத்தை சொல்கிறார். அதற்கு பிறகு அந்த சிவிகையில் ஏறிக்கிறார் என்று சொல்லி இறைவனுடைய திருவருளாகவே கருதினாராம். ஆதியார் அருளாதலின் அப்படின்னார் சேக்கிழ பெருமான். இப்போ நமக்கு ஒரு வண்டியோ வாகனமோ கிடைக்கிது அப்படின்னா அது என்னவா நினைக்கணும்னா இது இறைவன் கொடுத்த ஒரு அருள் அப்படின்னு நம்ம நினைக்கணுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். இதை நான் உழைச்சேன், என்னுடைய உழைப்பால் நான் வாங்கினதுங்கிற எண்ணம் நமக்கு என்றைக்கும் வரக்கூடாது, வரவே கூடாது. இது சாமி கொடுத்ததுங்க, அவினாசி அப்பர் கொடுத்தார், இல்லைன்னா எனக்கு என்ன தெரியும். அந்த மாதிரி தான் நம்ம எந்த ஒரு பொருளையும் நாம் பயன்படுத்துகின்ற பொழுது எப்படி பயன்படுத்தணும்னா இது எனக்கு சாமி கொடுத்தது, இது அவனுடைய திருவருள் என்று சொல்லி நாம் கருதணும். அப்படி தான் பெரியவங்க கருதியிருக்காங்க. ஞானசம்பந்த பெருமானுக்கு முத்துப்பல்லக்கு கிடைத்த பொழுது அப்படி தான் கருதுகிறார். ஆதியார் அருளாதலின் அஞ்செழுத்து ஓதி ஏறினார் உய்ய உலகலாம் அப்படின்னார். இதே மாதிரி நமக்கு இன்னொரு இடம் நமக்கு நம்முடைய குங்குளிய கலை நாயனார் புராணத்தில் வரும். குங்குளிய கலை நாயனாருடைய புராணத்தில் நாயனார் என்ன செய்வார் அப்படின்னா அவர் குங்குளியம் போடுறது தான் அவருடைய தொண்டு. அவர் ஒரு பிராமண குலத்தை சார்ந்தவர். அவர் குங்குளியம் போட்டு இருக்கிற செல்வமெல்லாம் அவருக்கு போயிடுச்சு. இருக்கிற செல்வமெல்லாம் குறைஞ்சி தீர்ந்து போயிடுச்சு. ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய பொருளெல்லாம் விற்றுட்டார். ஒன்றுமே இல்லைப்பா, ஒன்றுமே இல்லை. அவர் குங்குளியம் போடுறாரு. வீட்டில் மனைவி இருக்கிறாங்க, பிள்ளை பையங்க இருக்கிறாங்க, சாப்பாட்டுக்கு ஒன்றும் இல்லை. சாப்பாட்டுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி அம்மா என்ன செய்வாங்க அப்படின்னா தாலியை எந்த காலத்துலேயும் கழட்டக்கூடாது பெண்கள், இல்லைங்களா? நூலுலையாவது போட்டிருக்கணும், கொடியில் போடலைனாலும் நூல்லையாவது போட்டிருக்கணும். ஆனால் அந்த தாலியை கழட்டி நீங்கள் இதை விற்றுட்டு அரிசி வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அம்மா கொடுக்குறாங்க. அப்படி அம்மா கொடுத்த உடனேயே அவர் என்ன பண்ணுறாருன்னா நெல், அந்த காலத்தில் அரிசிங்கிறது கிடையாது, நெல் இல்லையா? அந்த நெல்லை வாங்கிட்டு வர சொல்லி கொடுக்குற பொழுது அதை வாங்கி கொண்டு வராரு. சரின்னு சொல்லி கொண்டு வருகின்ற பொழுது அவர் பார்க்குறாரு, வழியில் ஒரு பெரிய மூட்டையோடு ஒருத்தர் வர்றான். அந்த மூட்டை என்னப்பா அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. குங்குளியம் அப்படின்னா அவன், சரி என்கிட்ட ஒரு தங்கம் இருக்குது, தாலி இருக்குது, அதை வச்சுட்டு குங்குளியம் கொடுப்பையான்னு தாராளமாக கொடுக்குறேன்னு சொன்ன அவன் அரிசி வாங்கிறதுக்கு நெல் வாங்கிறதுக்கெலாம் மறந்துட்டார். சாமிக்கு குங்குளியமே இல்லை, நமக்கு என்ன சோறு? அதனால் அந்த தாலியை கொடுத்துட்டு என்ன பண்ணார், குங்குளியத்தை வாங்கிட்டு வீட்டுக்காக போக முடியும். வீட்டுக்கு போனால் அம்மா என்ன சொல்லுவாங்க, ஏய்யா குங்குளியத்தை வச்சு சோறாக்க முடியுமா? பையன் நான் நீ எல்லாம் கொலைப்பட்டினியாக இருக்கிறோம், ஏற்கனவே 2 நாள் 3 நாள் சோறு இல்லை, இதை வச்சு என்னையா பண்ணுறது அப்படின்னு கேட்பாங்கன்ட்டு நேராக கோயிலுக்கு போனார். கோயிலுக்கு போய் என்ன பண்ணார்னா எப்பொழுதும் போல் அப்படி ஆனந்தமாக, பசியெல்லாம் அவருக்கு ஒன்றும் தெரியல, ஆனந்தமாக குங்குளியம் போட்டார். அப்படியே வெடிய குங்குளியமே போட்டுட்டு இருந்தார் திருக்கடவுர் கோயிலில். அப்படி குங்குளியம் போட்டுட்டு சாமிக்கிட்ட அப்படி ஆனந்தமாக இருக்கிற பொழுது என்ன பண்ணார் அப்படின்னா, சாமி என்ன பண்ணார் அப்படின்னா குபேரனை கூப்பிட்டார். ஏப்பா அங்கே என்ன பண்ணிகிட்ருக்கிற, நீ இங்கே வா, திருக்கடவுருக்கு வா அப்படின்னு சொல்லி உடனே என்ன பண்ணார், அந்த வீட்டில் போய் யாருக்கு கலையநாயனார் வீட்டில் போய் அங்கே எல்லா செல்வத்தையும் கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அவன் வந்தான், குபேரன் வந்தான், தங்கம் வெள்ளி என்னென்ன வேணும் அத்தனையும் கொடுத்தானா. அது மட்டுமல்ல, இன்றைக்கி சாப்பாட்டுக்கு வேணுங்கிற அரிசியும் பருப்பையும் கொடுத்தாராம். அதுதான் ரொம்ப முக்கியங்க. இன்றைக்கி சாப்பாட்டுக்கு வேணும் இல்லையா, நெல் கொடுத்தா கூட 2 நாள் ஆகும் இல்லையா? அதனால் இன்றைக்கி தேவையான அரிசியும் பருப்பையும் கொடுத்துருக்குறான். அப்புறம் எல்லாம் கொடுத்ததுக்கு பிறகு அப்புறம் என்ன, இவருக்கு அதெல்லாம் தெரியாது. இவர் கோயிலில் குங்குளியம் போட்டுட்ருக்கிறாரு. அப்புறம் குங்குளியம் போட்டிருக்கிற பொழுது பசியோடு இருக்கிறாரு. சாமி அசரீரியாக சொல்கிறாரு, ஏப்பா நீ குங்குளியம் போட்டது போதும், நீ வீட்டில் போய் நல்லா அறுசுவையோடு சாப்பிட்டு அதற்கு பிறகு உன்னுடைய பசியெல்லாம் நீங்கி நல்லா போய் ஓய்வெடு அப்படின்னு சொல்லி அசரீரியாக சொல்கிறாரு. இவருக்கு என்ன நினைக்கிறார், அங்கே என்ன இருக்குது போய் சாப்பிட்றதுக்கு? ஒன்றும் கிடையாது. இப்படி வேற ஒரு அசரீரி வருது, இறைவனுடைய திருவாக்கு வருது. இருந்தாலும் இறைவனுடைய திருவாக்கு மதிக்கணும் இல்லையா? வீட்டில் இருக்குது இல்லைங்கிறது வேற, சாமியினுடைய திருவாக்கு. அதனால் அந்த வாக்கை நம்பி வீட்டுக்கு போகிறார். அங்கே போய் பார்த்தா எல்லா பக்கம் எங்கே பார்த்தாலும் தங்கமாக இருக்குது, எங்கே பார்த்தாலும் வெள்ளியாக இருக்குது. அவரால் ஒன்றும் நம்பவே முடியல. அப்போ தான் அம்மாக்கிட்ட கேட்குறாரு, இல்லத்தில் சென்று புக்கார் இருநிதி குவைகள் ஆர்ந்த செல்வத்தை கண்டு நின்ற செழுந்திரு மனையை நோக்கி வில்லொத்த நுதலாய் இவ்விளைவுகள் என்கொள் என்ன. அதுக்கு அம்மா சொன்னாங்க பாருங்கள், அதான் ரொம்ப அழகுங்க. அல்லொத்த கண்டன்யம்மான் அருள் தர வந்ததென்றார் அப்படின்னாங்க. அதாவது அந்த அம்மா என்ன சொல்லியிருக்கோன்னு,
ஏய்யா உங்கள்கிட்ட நான் வந்து தாலியை கழட்டி கொடுத்தேன், நீ வந்து அரிசி வாங்கிட்டு வரேன்னு சொல்லி போன ஆளையே காணோம், இப்போ வந்து இதெல்லாம் எப்படி வந்ததுன்னா கேட்குறேன், அப்படி தானே கேட்டிருக்கோன்னு. அந்த அம்மா அப்படி கேட்கலிங்க. இதெல்லாம் திருநீலகண்டத்தையுடைய பெருமான் கொடுத்தது, அவனுடைய திருவருள் அப்படின்னாங்களாம். அதுதாங்க பக்குவம். வேறு நம்ம சம்பாதிக்கிறது, நம்ம செலவு பண்ணுறதா பக்குவம்? அதுதான் பக்குவம். அவர் அதான் சொல்ல சேக்கிழார் பெருமான் அங்கே சொல்வாருங்க, அன்பர் அங்கிருப்ப நம்பர் அருளினால் அழகை வேந்தன் தன்பெரு நிதியந்தூர்த்து தரணி மேல் நெருங்க எங்கும் பொன்பையில் குவையும் நெல்லும் பொருவில் பல் வளனும் பொங்க மண்பெரும் செல்வமாக்கி வைத்தனன் மனையில் நீடனார். மண்பெரும் செல்வன்னாரு. நாம் சம்பாதிச்சது அழிஞ்சு போயிருங்க, சாமி கொடுத்தாருன்னா நிலச்சிருக்கும். அதான் மண்பெரும் செல்வன்னார். அன்பர் அங்கே இருப்ப எங்கே இருக்கிறாரு? கோயிலில் குங்குளியம் போட்டுட்ருக்கிறார். அன்பர் சாமி என்ன பண்ணுறாருப்பா? அவர் வேலையை அவர் செய்கிறாரு. வீடு பூரா செல்வமாக மாற்றினார். அன்பர் அங்கிருப்ப நம்பர் அருளினால் அழகை வேந்தன். அழகை வேந்தன்னா அழகாபுரியில் இருக்கக்கூடிய குபேரன். அவன் வந்து வீடு மனை முழுக்க செல்வமாக மாற்றினானா. அது என்ன சொல்கிறாருன்னா மண்பெரும் செல்வம்னா இருப்பாருங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம சம்பாதிக்கக்கூடிய செல்வம் இன்றைக்கி இருக்கும், நாளைக்கு போயிருங்க, இல்லைங்களா? அதுவும் வந்து வேளம் உண்ட விலாங்கனி போல்னு ஒரு புராணத்தில் வரும். செல்வமெல்லாம் எப்படி குறைஞ்சதான் ஒரு நாயனாருக்கு யானை வந்து விலாங்கனி தின்னா எவ்வளோ நாளைக்கு இருக்கும்? அப்படி சீக்கிரமாக காணாத போயிடுச்சான். நம்ம சம்பாதிச்சோம்னா அப்படி போயிடும். சாமி கொடுத்தாருன்னு வச்சுக்கோங்க, நிலையாக இருக்கும். ஏன் அப்படி நிலையான செல்வத்தை கொடுத்தாருன்னா பின்னாடி 2 பெரியவங்க அவர் வீட்டில் வந்து சாப்பிட்றாங்க. யார் தெரியுங்களா? ஞானசம்பந்த பெருமான், நாவுக்கரசர் 2 பேரும் அவர் வீட்டுக்கு வந்து சாப்பிட்றாங்க. 2 பெருமக்களை வந்து அன்னம்பாலிப்பு செய்யக்கூடிய அளவுக்கு அவர் தவம் செஞ்சுருக்கிறார். ஞானசம்பந்த பெருமான் திருக்கூட்டத்தோடு வர்றார், நாவுக்கரசு பெருமானும் திருக்கூட்டத்தோடு வர்றார். 2 பேரும் அந்த வீட்டில் வந்து உணவெடுக்கிறாங்க. அதனால் மண்பெரும் செல்வமாக்கி வைத்தனன் மனையில் நீடனார். அந்த இடத்துல தான் அம்மா சொல்கிறாங்க, இதெல்லாம் வந்து சாமி கொடுத்தது என்று சொல்லுகின்ற. அதுதான் வந்து பக்குவம். அதாவது எந்த நிலையில் நம்ம எப்படி இருந்தாலும் அதை பற்றி கவலை இல்லை, இது இறைவன் கொடுத்தது நமக்கு அப்படிங்கிற எண்ணம் வந்துருச்சுன்னா துன்பம் இல்லை, வேற ஒன்றும் இல்லைங்க. வில்லொத்த நுதலாய் விளைவுகள் என்கொள் அவர் கேட்குறாரு. அல்லொத்த கண்டன் எம்மான் அருள் தர வந்தது பதில். எப்படி பதில் வருது பாருங்கள். நாயனார் ஒரு நிலையில் பக்குவமாக இருந்தால் நாயனாருடைய பக்குவத்துக்கு ஏற்றாறு போல் அவருடைய மனைவியாருடைய பக்குவம், அதுதானே ரொம்ப முக்கியங்க. அதான் அதே மாதிரி எல்லா நாயன்மார்லேயுமே வருது. இளையான்குடி நாயனார் மனைவியார், அதே மாதிரி இயல்பகை நாயனாருடைய மனைவியார், அதே மாதிரி திருவெண்காட்டு நங்கை சிறுத்தொண்ட நாயனாருடைய மனைவியாரையெல்லாம் நினச்சோன்னா இந்த மனையறத்தின் வேர் அப்படின்னாரு சேக்கிழார் பெருமான். நீங்கள் தான் மனையறத்தினுடைய வேர், ஆண்களெல்லாம் கிடையாதுங்க. ஆண்கள் சம்பாதிச்சா போதுமா? ஒரு மனையறத்தை, ஒரு குடும்பத்தை வந்து வேரூன்றி அதை காப்பாற்றக்கூடிய ஒரு பெருமை யாருக்கு இருக்குதுன்னா பெண்களுக்கு தான் இருக்குது. சேக்கிழார் பெருமான் சொல்கிறார், வேறு எந்த இலக்கியத்திலும் கிடையாது அப்படின்னு. யார் சொன்னாங்கன்னா சென்னை பையன் சொன்னார். எனக்கு என்ன தெரியும்? மனைவியார் இறந்த பொழுது போட்டிருக்கார். ஆமாம், நீங்கள் படிச்சிங்களா? ஆமாம் ஆமாம், மனையறத்தின் வேர்னு சொல்லி அதில் போட்டிருக்கார். அதாவதுங்க அவர் எல்லா இலக்கியம் படித்தவர். சென்னை பையாவும் வையாபுரியாரும் படிக்காத தமிழ் இலக்கியமே இல்லை. அவர் சொல்கிறார், பேசிகிட்டு இருக்கிற பொழுது ஒரு முறை சொன்னார், நூல்லையும் போட்டிருக்கிறாரு, வேலுசாமி மனையறத்தின் வேர் அப்படிங்கிறது வேறு எந்த புராணத்தில் வேறு யாரும் சொல்லலை, சேக்கிழார் பெருமான் மட்டும்தான் சொல்லியிருக்கிறார். வேர் அப்படின்னா ஒரு மரத்துக்கு வந்து நிலையாக இருக்கக்கூடியது வேர் தாங்க. அந்த வேர் வந்து அதாவது இலை, காய், பூவு எல்லாமே காஞ்சாலும் சரி, வேர் நிலச்சிருந்தா தான் மீண்டும் அந்த மரம் தலையும். இன்னொன்று அதுக்கு தேவையான அத்தனையும் அந்த வேர் தான் உறிஞ்சி, நீராக உறிஞ்சு அதுக்கு வந்து காப்பாற்றக்கூடிய ஒரு அடிப்படையாக இருக்கக்கூடியது என்று சொல்லி, அப்படி பெண்களைத்தான் சேக்கிழார் பெருமான் அவ்வளோ பெருமையாக சொல்கிறாருங்க. ஆமாம், மனையறத்தின் வேர்னே புக்கு போட்டிருக்கார். ஐயா வந்து அவருடைய அம்மா திருவடி அடைஞ்ச பொழுது 16வது நாள் நிகழ்வில் போட்டிருந்தார். நாங்கள் எல்லோரும் அந்த நிகழ்வுக்கே அடியேன் போயிருந்தேன். அப்போ வந்து மனையறத்தின் வேர்னு சொல்லி ஒரு நூல் போட்டு எல்லாத்துக்கும் கொடுத்தாரு. அப்புறம் அம்மாவுடைய அறக்கட்டளை இங்கே பாரதியார் பல்கலைக்கழகத்தில் ஆரம்பித்த பொழுது அடியானத்தான் அழைச்சிருந்தார் பெரிய புராணம் பேச சொல்லி. அதில் வந்து பெண்களுடைய மாண்பு அப்படின்னு சொல்லி தான் அடியன் தலைப்படுத்த. அதில் இந்த புராணத்தை அம்மாவையும் வச்சு அடியன் வந்து பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருந்தது. ஐயா கிட்ட படித்த மாணவர்கள் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் இருப்பாங்க இல்லைங்களா. நானெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நான் இன்னும் சொல்ல போனால் நான்லாம் முறையாக தமிழ் படிக்காதவன் தான். ஆனால் என்னமோ தெரியல, அவர் மனசில் பட்டது வேலுசாமியை பேச சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அழைச்சிருந்தாங்க. அடியேன் போய் ஒரு 3/4 மணி நேரம் அங்கே பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. சரிங்க, இதான் அவர் மனசில் நாம் இருக்கிறோன்னா ஒரு பெருமை தான், வேறு என்னங்க. அதாங்க.
அதை எத்தனையோ மாணவர்கள் அவர்கிட்ட இன்றைக்கி இருக்கிறதும் சரி, எத்தனையோ பேராசிரியர்கள்லாம் இருக்கிறாங்க அவர்கிட்ட. ஆனால் அவர் முதல் வருஷம் அந்த அறக்கட்டளையில் பேசுகிறதுக்கு அடியானத்தான் அழைச்சார். உண்மையிலேயே ஐயாவுடைய திருவடிக்கு நான் பல முறை விண்ணப்பம் செய்யணும். நான் பல்கலைக்கழகங்களில் 2-3 பக்கம் பேசியிருக்கிறேன். அது ஒன்று. அதே மாதிரி இங்கே தியாகராஜர் பல்கலைக்கழகத்தில் அங்கே ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அது பெரிய புராணத்தில் சைவ சித்தாந்தங்கிற தலைப்பில் ஒரு 300 மாணவர்கள் இருந்தாங்க. அவங்க ஒருத்தர் கூட எழுந்திருக்கல 1 மணி நேரம். அந்த டிபார்ட்மெண்ட் அந்த அம்மா சொன்னாங்க, எங்கள் மாணவர்கள் 1 மணி நேரம் எழுந்திருக்காமல் இருந்தது இந்த நிகழ்ச்சி தான் அப்படின்னாங்க. அது ஏதோ திருவருளால் நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிது. இனி அடுத்த வாரம் வருகின்ற திங்கட்கிழமை கொங்குநாடு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் வள்ளல் பெருமானுடைய அந்த திருவருட்பாவையும் திருமுறைகளையும் வச்சு பேச சொல்லி ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க அங்கே தமிழ் துறையில். அது அடுத்த வாரம் வருகின்ற திங்கட்கிழமை. அது முடிச்சுட்டு தான் அடுத்த வாரம் இங்கே வரணும். அதனால் நமக்கு அதாவது திருமுறைகள் பெரிய புராணம் அப்படின்னா தொட்ட இடமெல்லாம் இனிக்கும். அதுதான் நமக்கு ஒரு என்னைக்கு வேணாலும் பேசலாம். அதாவது ஒன்றையவே திருப்பி திருப்பி பேசலாம். ஒன்றையவே திருப்பி திருப்பி பேசினாலும் சுவையாக இருக்குது. அது எதில் கிடைக்கும்? திருமுறை பெரிய புராணத்தில் தான் கிடைக்கும், வேறு எதுலேயும் கிடைக்காது. அதனால் இந்த மாதிரியெல்லாம் நமக்கு பெரியவங்கள் நமக்கு அவங்களுடைய திருவடியை பற்றி நிற்கணும். அப்போ தான் நமக்கு நிரந்தரமான ஒரு ஞானம் கிடைக்கும். இல்லைன்னா கிடைக்காதுங்க. சென்னை பையெல்லாம் அவரெல்லாம் நீங்கள் ஒரு சந்தேகம் கேட்டால் புத்தகத்தை எடுக்க மாட்டார். அவரே சொல்லுவார், இத்தனாவது பக்கத்தில் இருக்குதுன்னு சொல்லுவார், இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லுவார். அவ்வளோ ஞானமுடையவர் சென்னை பையா. நான் எங்கள் குருநாதர் ஐயாட்ட சொக்கலிங்க ஐயாட்ட பெரிய புராணம் படித்தேன். அந்த படித்த பெரிய புராணத்தை அதில் இன்னும் கொஞ்சம் அதுக்கு மேலே சைவ சித்தாந்தம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்ட பொழுது தான் வையாபுரியார்கிட்ட 2000 போய் மாணவனாக சேர்ந்தது. 2000 2015 வரைக்கும் அவர் திருவடி அடைகின்ற வரைக்கும் அவர்கிட்ட நான் மாணவனாக இருந்தேன். அதற்கு பிறகு நம்முடைய ஐயா சென்னை பையா கிட்ட மாபாடியம் படித்தோம். இப்படியெல்லாம் ஒரு வாய்ப்பு இறைவன் கொடுக்கறதா. நம்மளால் ஒன்றும் கிடையாதுங்க. நான் முயற்சி செஞ்செல்லாம் ஒன்றும் பண்ணினேன்னு சொல்ல முடியாது. எனக்கு கோவையில் வகுப்பு சொல்கிறதுக்கு கேட்டாங்க. பாடசாலையில் வகுப்பு நடத்துறதுக்கு கேட்ட பொழுது எனக்கு செவ்வாய்க்கிழமை கொடுங்க, செவ்வாய்க்கிழமை கொடுத்தா எனக்கு சென்னை பையாவுடைய மாபாடிய வகுப்பு கேட்குறதுக்கு நான் ஒரு மாணவனாக போகிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். 5 to 7 சென்னை பையாவுடைய மாபாடிய வகுப்பு. அதை முடிச்சுட்டு 7:30 மணிக்கு நான் பாடசாலைக்கு வகுப்புக்கு போகணும். அங்கே கேட்குறது அங்கே சொல்கிறது. அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு சாமி கொடுத்தார், வேற ஒன்றும் இல்லைங்க. நம்மளை முயற்சி பண்ணி போனோன்னெல்லாம் சொல்ல முடியாது. தமிழ் முறையாக படிக்கலைங்கிற ஒரு மனக்குறை இன்னும் என்னுடைய மனசில் இருந்துட்டு தான் இருக்குது. ஆனால் 2 பெரிய சிங்கத்துக்கிட்ட படித்தங்கிற ஒரு நிறைவு இருக்குது. சென்னை பையாட்டையும் படிச்சிருக்கிறோம், அதே மாதிரி நமக்கு வையாபுரியார்ட்டையும் படிச்சிருக்கிறோம். எங்கள் ஐயா எங்களுக்கு பெரிய புராணம் சொல்லி கொடுத்தார் ஆரம்பத்தில். அந்த காலகட்டத்தில் எங்கள் ஐயா கிடச்சது எங்களுக்கு ஒரு பெரிய திருவருளாக தான் நான் கருதுகிறேன். நம்ம ஒன்றுமே இல்லாத ஒருத்தனுக்கு ஐயா கிடச்சிது அப்படிங்கிறது ஐயா ரொம்ப ஆழமாக சிந்திக்கக்கூடியவர். அவருடைய அறிவு அவருடைய வயசுக்கு தகுந்த மாதிரி அவர் சிந்திப்பாங்க. அதனால் ஒவ்வொருத்தருக்கிட்டே ஒரு திறமை பெருமான் கொடுத்துருக்குறான். நம்ம என்னென்னா நம்ம மாணவராக இருக்கிறதுனால நமக்கு ஒரு நன்மை என்னென்னு கேட்டால் எல்லாத்துக்கிட்டையும் படிச்சுக்கலாம் பாருங்கள். அதனால் இன்றைக்கி நான் மாணவனாக தான் இருக்கிறேன். இன்றைக்கே தான் எனக்கு சந்தேகம்னா இவங்ககிட்ட எல்லாம் பெரியவங்ககிட்டையெல்லாம் கேட்டுக்கிறது வழக்கம் என்று சொல்லி இந்த அளவுக்கு நான் இதெல்லாம் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, பெரியவங்களை நம்ம என்றைக்கும் நினச்சி பார்க்கணுங்க. ஆசிரியர் பெருமக்களை மறக்கவே கூடாது. ஆமாம், அவங்க இல்லைன்னா நாம் இல்லைங்க. அதனால் மீண்டும் 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 நம்ம அவங்கள நினைவுபடுத்திகிட்டே இருக்கோம். ஐயா அம்மாட்ட சொன்னது எனக்கு தெரியாது, ஆனால் அம்மா சொல்கிறாங்கன்னா அவங்க அந்த அளவுக்கு மனசில் வச்சுருக்கிறாங்க. அதனால் சொல்கிறாங்க. அவரெல்லாம் யாரையும் வேணும்னெல்லாம் சொல்ல மாட்டார். ஏன்னா ரொம்ப விவரம் தெரிஞ்சவர், மெத்த படித்தவர் அவரெல்லாம். அவங்கெல்லாம் அவர் மாதிரி சொல்லணுங்கிற அவசியம் அவங்களுக்கு இல்லைங்க. அதனால் பெரியவங்க அப்படியெல்லாம் இருக்கிறாங்க என்று சொல்லி இப்போ இன்னும் ஒரு பாடல் நம்ம பார்த்துக்கலாம். தோற்றும் மண்ணுயிர்களுக்கெல்லாம் தூய்மையே சாற்றும் இன்பமும் தன்மையும் தந்து போய் ஆற்ற அண்டமெல்லாம் பறந்து அண்ணல் வெந்நீற்றின் பேரொளி போன்றது நீநிலா. அந்த நீற்று ஒளிக்காக வந்தது தான் இவ்வளோ தூரம் நம்ம அப்படி போயிட்டோம். அது இல்லைங்களா? அதாவது இந்த உலகில் பிறக்குமாறு இறைவன் காட்டும் உயிர்களுக்கெல்லாம் தூய்மையும் பலராலும் எடுத்து சொல்லப்பெறும் இன்பத்தையும் குளிர்ச்சியும் கொடுத்து செல்வதை அன்றி பிற எல்லா அண்டங்களிலும் சென்று பரவி நிலவுகின்ற பெருமையுடைய இறைவனது திருநீற்றினது வெள்ளி பெரிய ஒளி போன்று நீண்ட ஒளிவிடும் நிலவு விலங்கலாயிற்று. இப்போ நிலா உதிச்சு அப்படி நல்ல அந்த ஒளி பிரகாசம் அப்படியே வானத்தில் இப்போ நிலவனுடைய ஒளி தெரியுது அப்படின்னு சொல்கிறார். நிலா தூய்மையே சாற்றும் இன்பமும் தன்மையும் தந்து, அதாவது
சூரியனுடைய ஒளி வந்து நில ஒளியை விட அதிகமாக இருந்தாலும் அது வெம்மையான ஒளி இல்லைங்களா. இது வந்து தன்மைனா குளிர்ச்சி. அதாவது குளிர்ச்சிக்கு சொல்லுகின்ற பொழுது சந்திரனை சொல்லுவாங்க இல்லைங்களா. அது மாதிரி தன்மையான ஒளி, தன்மையும் தந்து போய் பறந்து நீற்றின் பேரொளி போன்றது என்று கூட்டுக. நிலாவுக்கும் நீற்றுக்கும் ஓமம் நம்பிகளது சிவக்கண்ணுக்கு நிலவின் ஒளி சிவ ஒளி வீசும் திருநீற்றை நினைவு கூறுவிக்கும் மாதலின் இங்கு திருநீற்று ஒளியை உண்மை செய்தார். நம்பிகளுக்கு வந்து நிலவை பார்த்த உடனே திருநீற்று ஒளி நினைவுக்கு வருங்க. அது ரெண்டு திருக்கூட்டம் ஒன்று சேருவாங்க ரெண்டாவது சந்திப்பில். எங்கே அப்படின்னா திருவாரூருக்கும் புகழூருக்கு இடையில் ஞானசம்பந்த பெருமான் நாவுக்கரசு பெருமான் 2 பேர்த்தினுடைய திருக்கூட்டம் அப்படி ரெண்டு பேருக்கும் சந்திக்கிறாங்க. இதான் ரெண்டாவது சந்திப்பு. மொத்தம் 3 தடவை சந்திக்கிறாங்க. முதல் சந்திப்பு சீர்காழி, 2வது சந்திப்பு புகழூருக்கும் திருவாரூருக்கு இடையில், 3வது சந்திப்பு திருப்பூந்துருத்தியில். அந்த 2வது சந்திப்பில் இந்த பக்கம் நாவுக்கரசு பெருமான் திருக்கூட்டம், அந்த பக்கம் ஞானசம்பந்த பிள்ளையார் திருக்கூட்டம். 2 திருக்கூட்டத்துலேயும் அப்படியே திருநீர் முழுக்க பூசியிருக்காங்க. உடம்பு பூரா திருநீர் பூசியிருக்காங்க. அந்த 2 பேரும் சேர்ந்தது எப்படி இருந்தது அப்படின்னா சேக்கிழார் பெருமான் சொல்கிறார், 2 நிலவின் கடல்கள் ஒன்றாகி அணைந்தன போல் இசைந்தான்றே அப்படின்னார். 2 நிலவின் கடல்னா 2 பார்க்கடல் ஒன்று சேர்ந்தது போல், அதே மாதிரி அந்த நிலவு 2 ஒன்று சேர்ந்தால் எப்படி இருக்கும் அது மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லுவாருங்க. அப்படி அந்த திருநீற்று தொண்டர்கள், இந்த பக்கம் திருநீர் பூசிய தொண்டர்கள், அந்த பக்கம் திருநீர் பூசிய தொண்டர்கள் பார்த்த உடனே சும்மாவாக இருப்பாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் வணங்கி கொள்ளுவார்கள். அந்த நிகழ்ச்சி எப்படி இருந்தது அப்படின்னா 2 நிலவின் கடல்கள் ஒன்றாகி அணைந்தன போல் இசைந்தன்றே என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் அந்த ஓமை அங்கே சொல்லுவார். அப்படி திருநீற்றுக்கு வந்து இப்போ ஓமை சொல்கிறார். அந்த நிலவனுடைய ஒளியை திருநீற்றுக்கு ஓமை சொல்கிறார். திருஞான சம்பந்த பெருந்தகையார் திருநெல்வாயில் அறத்துறையில் முத்து சிவிகை பெற்ற போது அதன் ஒளி வெண்ணீற்றின் ஒளியை ஒத்திருந்தது என்று சொல்கிறாருங்க. சோதி முத்தின் சிவிகை சூழ்ந்து வந்து பார் மீது தாழ்ந்து வெண்ணீற்றொளி போற்றி நின்று ஆதியார் அருள் ஆதலின் அஞ்செழுத்து ஓதி ஏறினார் உய்ய உலகலாம் என்று சொல்லி அப்படி ஞானசம்பந்த நாயனார் திருநாவுக்கரசு நாயனார் வரவு கேட்டு அடியாருடன் எதிர்கொண்ட போது இருதிறத்து திருநீற்று தொண்டர்களாமும் கூடிய செயல் 2 நிலவின் கடல்கள் ஒன்றாக அணைந்தன போல் இசைந்த என்று சொல்லி அதையும் மேற்கோள கொடுத்திருக்கிறார். இங்கு நிலவு நீற்றை நினைவு கூர்வித்தபடி அங்கு நீர் நிலவை நினைவு கூர்ந்தது. இங்கே வந்து நிலவை பார்த்து திருநீர் நினைவு கூர்றாரு. அந்த ஞானசம்பந்த பெருமான் நாவுக்கரசுடைய சந்திப்பில் திருநீற்றை பார்த்து நிலவை நினைவு கூர்றாங்க பாருங்களேன். அப்போ நிலவு பார்த்தா திருநீர் போல தெரியுது, திருநீரை பார்த்தா நிலவு. அதுதான் பக்குவம் அப்படிங்கிறது. அதுதாங்க நிலா தோற்று மண்ணுயிர்கட்கெல்லாம் தூய்மையே சாற்றும் இன்பமும் தன்மையும் தந்து இந்த நில உலகத்தில் சிருஷ்டிக்கப்படும் எல்லா உயிர் தோற்றங்களுக்கும் தூய்மை இன்பம் தன்மை என்ற இவற்றையெல்லாம் கொடுத்தல் நிலவினுடைய இயல்பு. அதாவது நிலவனுடைய இயல்பு அதுதான் என்று சொல்கிறார். நிலாவானது தோற்றம் பெறும் உயிர்களின் உடம்புக்கு அளிக்கும் இயல்பை திருநீரானது உயிர்களுக்கு அளிப்பதாம். அதாவது நிலவு வந்து உயிர்களுக்கு வந்து உடம்புக்கு அளிக்கக்கூடிய இயல்பை, உடம்புக்கு குளிர்ச்சி எப்படி நிலவு தருதோ அது மாதிரி உயிருக்கு வந்து தூய்மை தருவது திருநீர் அப்படின்னு சொன்னார். திருநீற்றினுடைய பெருமை திருநீற்று பதிகத்தில் நிறைய சொல்லப்பட்டிருக்கு. பராவணம் ஆவது நீர் அப்படின்னு சொல்லுவாங்க. திருநீரை வந்து உமையம்மையினுடைய வடிவமாக சொல்லுவது திருநீருங்க. பராவணம் ஆவது நீர் பாவம் அறுப்பது நீர் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம உயிர்களுக்கு வந்து அப்படி நிலா தோற்றம் பெறும் உடம்புகளுக்கு தூய்மை இன்பம் தன்மை தந்து வளர்க்கும் என்பென்று சொல்கிறார். முலை சாத்துதலாகிய சடங்கில் சந்திரனுக்குரிய பகுதிகளே அந்த சிவ ஆகமங்களில் கூறப்படுதலும் காண்க என்று சொல்கிறாருங்க. தோற்றும் மண்ணுயிர்கட்கெல்லாம் என்பதை நிலவுக்கு கூட்டும் போது மண்ணுயிர் தோற்றும் அவைக்கெல்லாம் என்றும் என்று சொல்லி நீட்டிற்கு ஆக்கும் போது தோற்றும் மண்ணுயிர்கட்கெல்லாம் எனவும் கூட்டி உரைத்து கொள்க என்று சொல்கிறாருங்க. நீர் அப்படின்னா உயிர்க்கு தூய்மை தருதல் என்று சொல்கிறார். நீருன்னா கட்டிய பாசத்தினின்றும் நீக்குதலால் அதுக்கு நீருன்னு பேருங்க. இப்போ திருநீர் பூசினா நமக்கு அந்த பாசம் நீங்குங்க. நீற்றல் நீர் அப்படிங்கிறது நீக்குதல்னு போகிறோங்க. அப்போ பாசத்தை நீக்குவதனால் அதுக்கு பேர் நீரு அப்படின்னு சொல்லி பெயர் என்று சொல்கிறார். பாச வெப்பத்தினின்றும் சிக்கி சிவனடி தன்னிலையில் சேர்த்தல் என்று சொல்கிறார். நீர் சக்தியின் இயல்புடையதாதலின் உயிர்களுக்கு தூய்மை முதலின தரும் என்பது பராவணமாக நீர் என்று சொல்வது சக்தியினுடைய இயல்புடையது என்று சொல்கிறாருங்க.
அண்ணல் வெந்நீர் அண்ணல் பூசும் திருவெந்நீர். இறைவன் தன்னுடைய திருமேனியில் திருநீர் பூசியிருப்பார். அதை பூசுவது வெந்நீர் பூண்பதுவும் பொங்கலவும் பேசுவதும் திருவாயால் மறைபோலும் காணேடு இல்லையா? அது மாதிரி இறைவன் தன்னுடைய திருமேனியில் என்ன பூசியிருப்பார்னா திருநீர் பூசியிருப்பார். மெய்யை முற்றப்பொடி பூசியோர் நம்பி வேதம் 4 விரித்து ஓதியோர் நம்பி பதிகத்தில் அது சொல்கிறார். அதே மாதிரி திருச்செங்கோட்டு பதிகத்தில் ஞானசம்பந்த பெருமான் பாடுறார். வெந்த வெந்நீர் அணிந்து விரிநூல் திகழ் மார்பில் நல்ல கொந்தனவும் பொலிசூல் கொடிமாடச் செங்குன்று நின்ற பந்தனவும் விரலால் ஒரு பாகம் அமர்ந்தருளி கொந்தனவும் பொலிசூல் கொடிமாடச் செங்குன்று நின்று அந்தனனை தொழுவார் அவலம் அறுப்பார் என்று சொல்லி அங்கே அதான் சொல்லார். வெந்த வெந்நீர் அணிந்து விரிநூல் திகழ் மார்பில் நல்ல என்று சொல்லி ஞானசம்பந்த பெருமான். அப்போ பெருமான் அணிந்து கொண்டிருப்பது திருநீருங்க. திருவாளன் திருநீர் திலகவதியார் அளிப்ப பெருவாழ்வு வந்ததென பெருந்தகையார் பணிந்த திருநீர் எல்லா பக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லி வெந்த சாம்பல் விரையென பூசிய என்று சொல்லி நமக்கு திருமுறைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒளியாய் ஒளியதன் ஒளியாய் ஒளியதன் ஒளியும் தனிதரும் ஒளியாகும் என்று சொல்லி பேரொளி பிளம்பான இறைவனது திருமேனியது ஒளி செய்தலானும் பிறவாற்றானும் நீட்டினுடைய பேரொளி என்று சொல்லி சொல்லாருங்க. பெருமானுடைய திருமேனிக்கு ஒளி செய்வது என்ன அப்படின்னா அந்த திருநீர் என்று சொல்லி சொல்கிறார். இன்னும் ஒரு திருப்பாடல் பார்த்துடலாம். வாவி புல்லொளி மாறிய மாலையில் நாவலூரரும் நங்கை பறவையாம் பாவை தந்த படர்பெறும் காதலும் ஆவி சூழ்ந்த தனிமையும் ஆயினார். இப்படி பொய்கைகளில் பகல் போக்கிய புள்ளினம் சென்று மாலையில் சேர்க்கைகளில் சேர்ந்த நாதலால், அதாவது பகலில் இறை தேடிக்கொண்டிருந்த பறவைகள் எல்லாம் மாலை நேரத்தில் போய் இப்போ கூடுகளில் போய் சேர்ந்துருச்சு. அப்படி சேர்ந்து புல்லினத்தின் ஒளி மாறிய காலமாகிய அந்த மாலை பொழுதில் நாவலூர் நம்பிகளும் நங்கை பறவையார் நமக்கு கொடுத்த படரும் தன்மைத்தாகிய பெரும் காதலும் தன் உயிரை சூழ்ந்து பற்றிய தனிமையும் உடையராயினார். இப்போ நம்பிகள் அந்த பறவையாருடைய நினைவில் ஒரு தனிமையில் இருக்கிற மாதிரி ஒரு உணர்வில் இப்போ இருக்கிறார், தனிமையில் இருக்கிறார், தனிமையும் உடையராயினார் அப்படின்னு சொல்லி வாவி புல்லொளி மாறிய மாலையில் அப்படின்னார். வாவி புல்லொளினா புல்லுனா பறவைகள் இல்லையா? பறவைகளுடைய ஒளியெல்லாம் அடங்கிருச்சுப்பா, எல்லாம் அதனுடைய கூட்டில் போய் இருக்குது. இப்போ இவர் மட்டும் தனியாக இருக்கிறார் என்று சொல்லி அந்த தனிமையை அப்படி சொல்லி காட்டுறார். ஆமாம், பறவைகள் கூட போய் அதாவது கூட்டில் போய் இருக்குது. ஆனால் சுந்தரர் இப்போ தன்னந்தனியாக இருக்கிறாரு. அந்த நினைவு மட்டும் அவரை இப்போ தனிமைப்படுத்திகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாருங்க. இன்னும் திருமணமே ஆகலை இல்லையா? 2 பேரும் ஒன்றும் பேசக்கூட இல்லை, சும்மா பார்த்துருக்கிறார், அவ்வளோதான். அதுக்கே இவ்வளோ தூரம் சொல்லிட்டு வர்றார். இன்னும் 2 பேரும் பேசக்கூட கிடையாது. ஆவி சூழ்ந்த தனிமையும் தமது ஆவியை சூழ்ந்து தனியான் தன்மையும், அதாவது ஆவி இங்கு நின்றும் பறவையாரிடம் போயினமையால். இப்போ ஆவி அவர்கிட்ட உடம்புல அந்த உடம்பு மட்டும்தான் இப்போ இருக்குது, உயிர் எங்கே இருக்குது? பறவையார்கிட்ட இருக்குது. அதனால் ஆவி சூழ்ந்த தன்மையால் அப்படின்னு சொல்லி தனிமையும், ஆவி இல்லாமல் உடம்பு மட்டும்தான் இருக்குது, உயிரும் கூட இல்லை அவர்கிட்ட, இப்போ தனிமையாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இந்த நிலையை அப்படி சொல்கிறாருங்க. ஆமாம், ஆனால் ஆவி நல்காது பறவையாரை தாராது பெருமான் தாமே தனியாய் துணையிருந்தார் என்பது ஆவி சூழ்ந்த தனிமையாவது இறைவன் உயிருக்குள் உயிராய் கலந்து சூழ்ந்து நிற்கும் தன்மை. இங்கு ஆவி வேறிடமிருந்தமையின் முன் அதனை சூழ்ந்திருந்த அவன் தனியனாய் இருந்தான் என்று சொல்லி சொல்கிறாருங்க. ஆமாம், இப்படி நாவலூரர் காதலும் தனிமையும் ஆயினர் என்று முடிக்க பறவை இல்லாது அது தந்த காதல் மட்டும் இருந்தது, ஆவி இல்லாத அது சூழ்ந்த தனிமை மட்டும் இருந்தது. பறவை உண்டாயின் ஆவியும் உளதாம் என்று சொல்லி அப்போது தனிமையும் நீங்கும் என்று சொல்லி இப்போ தனிமையும் பறவை வந்தாச்சுன்னா என்ன ஆகும்? தனிமையும் போயிடும், நீங்கிய உயிரும் திரும்ப வந்துடும், ரெண்டும் வந்துடும். ஆவியும் வந்த மாதிரி அதே மாதிரி தனிமையும் நீங்கின மாதிரி ஆயிரும் என்று சொல்லி தமியனேன் தனிமை நீங்குதற்கு என்று சொல்லி திருவிசைப்பா கருத்தையும் வச்சு காதலோடு தனித்து முன்னர் கூறியபடி யாவரோடும் முறையம்பாது இருந்தனர் நம்பிகள். இப்போ யாருக்கிட்டையும் பேசாமல் இருக்கிறார். அடுத்து ஒன்று என்ன செய்ய போகிறாருன்னா சாமிகிட்ட போய் பேசுவார், சாமிகிட்ட போய் கேட்பார். ஆமாம், என்னுடைய வருத்தத்தை வேறு யார் நீக்க முடியும்? நீங்கள் தான் என்னுடைய வருத்தத்தை நீக்க முடியும் என்று சொல்லி சாமிகிட்ட தான் போய் கேட்க போகிறார். அது நமக்கு அடுத்த வாரம் நம்ம சிந்திக்கலாம். ஆமாம், ரொம்ப சுவையான பகுதி. எந்த இடத்துலையும் விரசமாக இருக்காது, ரொம்ப நீட்டாக அப்படி அருமையாக கொண்டு போவார். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலை துள்ளமும் ஓங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான்புகழ் நின்றதெங்கும் நிலவி உலகலாம் வான்முகில் வளாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க
நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகொள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகொள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகொள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம்.